காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord Father, we praise you Lord. ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நீ செயல்களின் கர்த்தர், பரிசுத்தர், நீ வாக்கு சொல்லுகிறவர் ஆண்டவரே. நீ பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீ ஆளுகை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. நீ ராமி அம்மனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அல்பா உமேகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாமாய் விடுதலை சத்தமாக இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ ஆளுகை செய்கின்ற தேவன் ஆண்டவரே. நீ நீதி நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே கிறிஸ்துவே, எங்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை பிழையை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Thank you Jesus Lord, we praise you Lord, we worship you Lord, we glorify your name Lord, we honor your name. Thank you Lord, we praise you Lord, eternal Father, we praise you, Holy Father, we praise you. Thank you Jesus, thank you Lord, our Father, we praise you Lord, Holy Father, we praise you Lord, eternal Father, we praise you Lord, everlasting Father, we praise you Lord, Prince of Peace, we praise you Lord. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வருகிற தேவன் ஆண்டவரே. நீ நியாயாதிபதியாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ பொருளை உள்ளவர் ஆண்டவரே. நீ சேனைகளின் கர்த்தர், நீ சேனைகளின் கர்த்தர், நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord, we praise you Lord, we glorify your name Lord, we honor your name, we praise you Lord, we glorify your name Lord, we honor your name ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்பா உம்முடைய பிரசாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. வானத்தை பூமியை படைத்த தேவன் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே வழியும், நீரே சத்தியமும் ஆண்டவரே. நீரே ஜீவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தேவனே நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவங்களில், அக்கிரமங்களில், அநியாயங்களில் மறைந்திருந்த சமயத்தில் ஆண்டவரே அம்மாவில் எங்களுக்காக வந்து அழிக்கப்பட்டீரே ஆண்டவரே. எங்களுடைய நியாயத்தீர்ப்பை ஆண்டவரே உண்மையை எடுத்துக் கொண்டீரே ஆண்டவரே. இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய மீட்பர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீதி நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா அசுத்தத்தை வெறுக்கிற தேவன் ஆண்டவரே. பாவத்தை வெறுக்கிற தேவன் ஆண்டவரே. பாவிகளை வெறுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நீதிமங்களாக்கி இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் நீங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord, we praise you Lord Master, for you are the faithful and the truth of our man. Thank you Jesus ஆண்டவரே. நீ சத்தியத்தின் தேவன் ஆண்டவரே. சத்தியத்தை திரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, எங்களை ஆளுகை செய்கின்றவர் ஆண்டவரே. எங்களுடைய எஜமானனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. பூர்ணமானவைகளை சுவையாக்குகிறவர் ஆண்டவரே. கருணானவைகளை சமமாக்குகிற தேவன் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்தெறிகிற தேவன் ஆண்டவரே. சற்று வெள்ளம் போல வருகிற நேரத்தில் ஆண்டவரே ஆவியானவர் தன்னில் கொண்டேற்று நிற்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உயிரோடு தேவனே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. பிதாவே தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா நீர் நேற்று என்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ எல்லாம் வாங்கின திருவை இயேசுவே. அப்பா எல்லாம் புதிய கனமும் மகிமை ஆண்டவரே. ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா நீர் மத்தியானவரே. நீர் முழுவதுமாய் பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவர் நீர் முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord.
praise you, Lord. Holy Father, we praise you, Lord. ஆண்டவரே, அப்பா இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் மகிமை நிறைந்தவர். ஆண்டவரே, அப்பா அக்கிரமத்திலே பாவங்களிலே மரித்திருந்த எங்களை ஆண்டவரே கிறிஸ்துவுடனே ஆண்டவரே உயிர்ப்பித்தீரே. ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா இயேசுவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை. இயேசுவே, உம்முடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு ஜீவனை தாரும். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, பலப்படுத்தும். ஆண்டவரை வழிநடத்தும். ஆண்டவரை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை தியானிக்கிற வசனங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, அப்பா நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அப்பா நீர் பசிக்கிறாக்கி என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா இயேசுவே, அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Lord. எல்லா கரங்களுக்கு தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஆவியே இறங்கி வந்தீரே.
துதிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீரை பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. ஆராதனை வல்லமையாக அசைவாடுகிறாங்க. கட்டுண்டவர்களை விடுவிப்பீராக. வார்த்தையான எங்களை உடலில் பேசுகிறாங்க. அந்த வார்த்தையான தகப்பனை எங்களை தகப்பனை அப்பா அதை உருவாக்க நீ உதவி செய்கிறார்களா? உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலும் பூரணமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು, ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದುದು. ಆತನ ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಮ್ಮ ಉತ್ತಮ ನಾವು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಯಾವುದು ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿಲ್ಲ. ಆತನ ಕೃಪೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗೆ ಮುಂಚೆ ಆತ ನಮ್ಮನ್ನು ಹೆಸರಿಡುವ ಕರೆದಂತ ದೇವರು ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗೆ ಮುಂಚೆ ಯಾರ ಹೆಸರಿನ ಜೀವ ಪಾತ್ರ ಪಟ್ಟಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ ಅಂತವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. ಪ್ರಿಯರೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಆತ್ಮದಿಂದ ಸತ್ಯದಿಂದ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಿದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದರೆ ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಸತ್ಯದಿಂದ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನಲ್ಲವರ್ ವಲ್ಲವರ್ கிருபை உள்ளவர் போதுமா
இன்றுமே இன்றுமே நாளை என்றுமே கைவிட கண்மலையே பணிந்து தொழுதிடுவே மகிமை செலுத்திடுவே பணிந்து தொழுதிடுவே மகிமை செலுத்திடுவே. காலை நேரத்தில் உங்களோட பாதத்துக்கு சாஷ்டாங்கமாக எழுதுகிறோம். அப்பா உங்களுடைய சமூகத்தை தரமட்டமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். அப்பா பெருமையான பாத்திரங்கள் ஆண்டவரே, பலவீனமான பாத்திரங்கள் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பலத்தினால இடம் கட்டி விடுறாங்க, உங்களுடைய பிரசத்தினால எங்களை நிரப்புவீர்கள் ஆவியானவரே. உமக்கே மக்கள் செலுத்துகிறோம். அப்பா ஆமென். ஹல்லேலூயா. அவளை ரத்தம் எங்கள் மேல ஊற்றி இன்னும் எங்களை கல்வி சுத்திகரிக்க முடியாம கர்த்தருடைய பங்கில செலுகிற நாங்கள் பரிசுத்தோடு பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை தொழுது கொள்ள தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் மேலே கிருபைகளை ஊற்றும்படியாக தேவ ஆவியானவரை நோக்கி கெஞ்சி மன்றாடலாம். ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. உங்களுடைய மகிமையை காலையில் சுத்திகரிக்கிறாங்க. உங்களுடைய பிரசன்னத்தை உணரை சுத்திகரிக்கிறாங்க. நீர் உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு தருகிறாங்க தேவனே. அப்பா ஆகிய தகப்பனை பரிசுத்தமாக வாழ முடியாத ஆகிறாங்க. உங்களுடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. மனவாட நாங்கள் கிறிஸ்துவை சந்திக்க தேவ ஆவியானவர் எங்களை ஆயுதப்படுத்துகிறாங்க என்று ஆவியானவரை நோக்கி கூப்பிட்டு அவர் கெஞ்சி மாட்டாடலாமா? ஆவியானவரை சுத்திகரிப்பினாங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வருகிறது. அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தின்பை குறித்து அவர் உங்களிடத்தில் பேசுவார் என்று சொல்ல வார்த்தைப்படியாக அவர் நிறைய பாவங்களை தகப்பனே நாங்கள் உணர்ந்து அடையாள அறிக்கை செய்து விட்டுவிட கிருபைகளை ஊற்றுகிறாங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். வாழ்வடைவான் என்று சொன்னீரேன். அப்பா உங்கள் சமூகத்தில் எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது. ஆண்டவரே ஒருவருடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிப்பினாங்க. ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே சுத்திகரிப்பினாங்க. பிராண ஆத்ம சரீரம் ராஜா ಶುದ್ಧೀಕರಿಸು ಸ್ವಾಮಿ. ನೀನು ಕರ್ತನೆ ಬಯಸುವಂತ ಕರ್ತನೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡು. ನಮ್ಮ ಆರಾಧನೆಯ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವಂತೆ ಅಪಾರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು. ನನ್ನ ಪನಾದಾನೆ ನಮ್ಮ ಜೀವನಾದಾನೆ ನಮ್ಮ ಪ್ರಿಯನಾದಾನೆ
ಆರಾಧಿಸುವೆ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನಯ ನಾಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಸುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಕೊಂಡಾಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಕೊಂಡಾಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಕೊಂಡಾಡುವೆ ಯೇಸುವ ಕೊಂಡಾಡುವೆ. ಅಪ್ಪ ಯೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಆರ್ಭಟಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರನೇ, ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನು, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ನೀನು ಸ್ವಾಮಿ. ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಕರವನ್ನು ತಟ್ಟಿ ಯೇಸುವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಪಾದಗಳಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ, ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ನಿಮಗೆ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ, ಇನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ, ಇನ್ನೊಂದು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಇನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ನೀನು ಒಳ್ಳೆಯವರು, ತಾನು ಒಳ್ಳೆಯವರು ಕರೆ. ಎಲ್ಲ ಇವತ್ತು ಎಲ್ಲ ನಿರಂತರವಾಗಿರುವಾಗ ವರ್ತಮಾನ ಭೂತ ಭವಿಷ್ಯದ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಾಗ ತಾನಿಗೆ ಪ್ರಾರಂಭವೂ ಇಲ್ಲ, ನಿನಗೆ ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. ನಾನೇ ಆದಿಯು, ನಾನೇ ಅಂತ್ಯವು, ನಾನೇ ಅಲ್ಫಾ, ನಾನೇ ಒಮೆಗ, ಇದ್ದಾತನು, ಇರುವಾತನು, ಬರುವಾತನು. ಇದೋ ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವರು, ಮರಣಕ್ಕೂ ಹಾಗೂ ಪಾತಾಳಕ್ಕೂ ಸ್ವಾಮಿ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳಾತನೆ. ಅದಾದಿಗೂ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿಪ್ಪ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಲಿ, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಲಿ ಕರ್ತನೆ. ತಂದೆಯ ದೇವರು ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕರವಳದಿಂದ ವೈದ್ಯಗೊಳಿಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬೆದರಿಸಿಕೊಟ್ಟಿರುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೈಗಳಲ್ಲಿ ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ನಿಮ್ಮ ನಾಮ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, ನಾವು ಶೋಧನೆಯಿಂದ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಡೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯ ಬರುವ ಮಹಿಮೆ ಸದಾ ಕಾಲದಲ್ಲಿ. ಆಮೆನ್. Hallelujah. 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 ಎಲ್ಲ ಒಪ್ಪಾರಲ್ಲ. ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. Hallelujah. Hallelujah. ಎಲ್ಲ ಸಂತೋಷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாகிದ್ದೀರಾ? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இன்றைக்கு நாங்கள் 11வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். ನಾವು 11ನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೇವೆ. இது ஆண்டவருடைய சுத்த கிருபையாக ಇದು இருக்கிறது. ದೇವರ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. எத்தனையோ ஜனங்கள் ಎಷ್ಟೋ ಜನಗಳು ವ್ಯಾಧಿಗಳಲ್ಲಿ, ஆக்சிடென்ட்களிலே, ಅಪಘಾತಗಳಲ್ಲಿ எத்தனையோ ரீதியில மறித்து விட்டார்கள். ಎಷ್ಟೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರು. ஆனால் இன்றைக்கு நான் நீங்கள் நிற்கின்றோம் என்றால் ಅಲ್ಲಿ ನಾನು ನೀವು ನಿಂತಿದ್ದೇವೆ. அது ஆண்டவருடைய கிருபையாக ದೇವರ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. வாழ்நாள் முழுவதும் ಜೀವಿತವೆಲ್ಲ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக ದೇವರ காணப்பட ಉತ್ತಮ வேண்டும். ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட ಯೇಸು வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. திருப்பிக்கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனத்திலிருந்து 27ನೇ ವಚನದಿಂದ 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 30ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ನೋಡೋಣ. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 7ರಿಂದ 30ನೇ ವಚನದವರೆಗೆ ನೋಡೋಣ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கின்ற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினாள். உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நரகத்தில் தள்ளவைகளை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். கெட்டு போவது நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினாள். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நரகத்தில் தள்ளுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். கெட்டு போவது நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் நீங்கள் அநேக வாரமா இந்த மலை பிரசங்கத்தை படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಅನೇಕ ವಾರಗಳಿಂದ ಈ ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಲಿದ್ದೇವೆ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பார்த்தீர்கள் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗ 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் 3ನೇ ವಚನದಿಂದ 12ನೇ ஒரு ವಚನದವರೆಗೆ விசுவாசி அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಗುಣಾತಿಶಯ ಹೇಗಿರಬೇಕೆಂದು ಮಾತಾಡಿದರು. ஒரு விசுவாசியானவன் ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾದ ஆவியில எளிமை உள்ளவனாக காணப்பட வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಡವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. விசுவாசியானவன் ವಿಶ್ವಾಸಿಯಾದ அவனுடைய பாவத்திற்காக அவன் துக்கிக்கிற மனுஷனாக காணப்பட வேண்டும். ಅವನ ಒಂದು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಅವನು ದುಃಖಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அவன் தாழ்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும். ಅವನು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அவன் இரக்கத்தை காண்பிக்கிற விசுவாசியாக காணப்பட ಅವನು வேண்டும். ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக காணப்பட வேண்டும். ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அவன் சமாதானம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். ಅವನು ಸಮಾಧಾನ ಮಾಡುವವನಾಗಿ ಇರಬೇಕು. தேவனுடைய நீதியின் நிமித்தம் ದೇವರ ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ அவன் துன்பப்பட வேண்டும் என்று ಅವನು ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு தெளிவாக பேசுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡಿದರು. இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க ಈ முடியும். ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯ ಉಳ್ಳವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இந்த விதமான குணாதிசயம் நமக்குள்ளாக இல்லாவிட்டால் ಈ ವಿಧವಾದ ಗುಣಾತಿಶಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲದೆ ಹೋದರೆ நான் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ನಾವು ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದರು. ஒரு நாளும் ಪ್ರತಿನಿತ್ಯವೂ உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் சோதித்து பார்க்க ನಿಮ್ಮ வேண்டும். ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. நான் ஆவியில எளிமை உள்ளவனாக காணப்படுகிறேனா? ನಾನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಹಳ ದೀನನಾಗಿ ಕಾಣುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாக இருக்கிறேனா? ದೇವರ ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವನಾಗಿದ್ದೇನೆ. வெளிப்பிரகாரமும் உள்ளான பிரகாரத்திலும் ಹಾಗೂ ಬಹಿರಂಗವಾಗಿ ಹಾಗೂ ನಮ್ಮ ಒಳಗಿನಲ್ಲೂ நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேனா என்று ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனோ வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறான், ಅವನು ಹೊರಗಿನ ನೋಟವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஆனால் ஆண்டவரோ ನಮ್ಮ ದೇವರು இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். ಹೃದಯವನ್ನು ನೋಡುವಂತ அது ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிற விசுவாசிகள் ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯವಿರುವಂತ இந்த ವಿಶ್ವಾಸಿಗಳು உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂದು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದೀರಾ, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று ಈ ಭೂಮಿಯ ಉಪ್ಪಾಗಿ ಇದ್ದೀರಾ. இயேசு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்களா? ನೀವು ಈ ಒಂದು ಭೂಮಿಗೆ ನೀವು ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದೀರಾ. நீங்கள் இந்த உலகத்தில் பிரகாசமாக எரிந்து ಹಾಗೂ ಈ கொண்டிருக்கிறீர்களா? ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಕಾಶವಾಗಿ ಉರಿಯುತ್ತಲಿದ್ದೀರಾ. கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறதா ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತವೆ என்று எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ಎಂದು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಅದಾದ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, தீர்க்கதரிசிகளையோ ನಾನು ಪ್ರವಾದಿ நியாய பிரமாணத்தையோ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು அழிக்க வரவில்லை, ನಾನು ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲು நான் ಬರಲಿಲ್ಲ, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ನಾನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಂದೆ ಎಂದು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு விசுவாசியானவன் ವಿಶ್ವಾಸಿಯಾದ தேவனுடைய நியாய பிரமாணத்தை அறிந்து ದೇವರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ತಿಳಿದು அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும். ಆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நான் நீங்கள் சற்று அறிய வேண்டும். ನಾವು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಬೇಕು. நான் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನಾವು ನೀವು ಒಂದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரட்சிப்பு என்பது ರಕ್ಷಣೆಯನ್ನು ஆண்டவர் நமக்கு இலவசமாக
இலவசமாக கொடுக்கிற காரியம், ದೇವರು ನಮಗೆ ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ, யார் இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாரோ, ಯಾರು ಈ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, யார் இந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறாரோ, ಯಾರು ಈ ಒಂದು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ இந்த ಮಾಡಿದ್ದಾರೆ, விசுவாசிகள் இப்பொழுது என்ன செய்ய ಈ வேண்டும்? ವಿಶ್ವಾಸಗಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? தேவனுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும். ದೇವರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அந்த வார்த்தைகளை அறிந்து ವಾಕ್ಯಗಳನ್ನು அந்த ತಿಳಿದು ವಾರ್ತೆகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ಆ என்று ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. இயேசு நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ಯೇಸು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நான் நீங்கள் நியாய பிரமாணத்தின் ஆக்கினைக்குள்ளாக இப்பொழுது இல்லை. ನಾನು ನೀವೀಗ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಒಂದು ದಂಡನೆಯೊಳಗೆ ಇಲ್ಲ. ஏனென்றால் அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ದಂಡನೆಯನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತಿಕೊಂಡರು. இப்பொழுது இயேசு விசுவாசிகளுக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நம்முடைய ஆவியானவரின் மூலமாய் ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ அவருடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ಅವರು ತಮ್ಮ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இயேசு நமக்கு ஆவியானவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ದೇವರಾತ್ಮನನ್ನು ನಮಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ಹೊಸ என்றால், ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு ಎಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದು மாமிசமான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ಮೃದುವಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಡುವೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, என்னுடைய பிரமாணங்களை ನನ್ನ ಪ್ರಮಾಣವನ್ನು உங்களுடைய இருதயம் என்கிற பலகையின் மேல் எழுதி வைக்கிறேன். ಹೃದಯವೆಂಬ ಹಲಗೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಪ್ರಮಾಣವನ್ನು ಬರೆಯುವೆ. அந்த வார்த்தைகளை நீங்கள் ಆ கீழ்ப்படியும்படியாய் ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುವಂತೆ நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ನಾನು ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೊಡುವೆ ಎಂದು ಯೇಸು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆவியானவர் எதற்காக நமக்குள்ளாக வாசம் செய்கிறார்? ದೇವರಾತ್ಮನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ? அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மளை வழிநடத்துகிற ஆவியானவராக ಅವರು இருக்கிறார். ಸಕಲ ಸತ್ಯದೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರಾತ್ಮನಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நம்மளை மார்படுத்தும்படியாய் ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತೆ ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பார்த்தீர்கள் என்றால், ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ನೋಡುವ இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಾತಿಶಯ ಹೇಗಿದೆಯೋ அந்த குணாதிசயங்களிலே இவன் வளருகிற மனுஷனாக ಆ காணப்படுவான். ಒಂದು ಗುಣಾತಿಶಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் இருக்கும். ಅವನೊಳಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಾತಿಶಯ ಇರುತ್ತದೆ. எதற்கென்றால் ஆவியானவர் ಯಾತಕ್ಕೆಂದರೆ ದೇವರ நம்மளை கிறிஸ்துவின் சாயலுக்கு மார்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾರೂಪ್ಯದ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. நம்மை ஒரு மகிமையிலிருந்து ಒಂದು ಮಹಿಮೆಯಿಂದ இன்னொரு மகிமைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಮಹಿಮೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಲಿದ್ದಾರೆ. அப்பொழுது இயேசு அங்கு தெளிவாக சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದು நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವಾದರೂ ಅದು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು நிறைவேற்றியிருக்கிறார். ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. இன்னும் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ಪ್ರವಾದದ ನುಡಿಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲೂ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யார் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ಯಾರು ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದು பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்கள் என்னப்படுவார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವರುಗಳೇ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರೆನಿಸಿಕೊಳ್ಳುವರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வார்த்தைகளை கேட்டு ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ வார்த்தைகளின் பிரகாரமாய் கீழ்ப்படிந்து ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿ பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ ಬೇರೆಯವರಿಗೆ ಯಾರು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ இவர்கள் ராஜ்யத்திலே பெரியவர்கள் என்னப்படுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ಅವರುಗಳು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರೆನಿಸಿಕೊಳ್ಳುವರೆಂದು ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், ಆರನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய நீதி ನಿಮ್ಮ ನೀತಿಯು பரிசேயர்களை பார்க்கிலும் ಫರಿಸಾಯರ ನೀತಿಗಿಂತ சதிசேயர்களை பார்க்கிலும் ಶಾಸ್ತ್ರಿಗಳ ನೀತಿಗಿಂತ அதிகமாயிராவிட்டால் ಹೆಚ್ಚಾಗಿರದ ಹೋದರೆ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಯೇಸು நம்மிடத்திலிருந்து ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ விசுவாசிகளிடத்திலிருந்து ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಿಂದ அதிகமான நீதியை எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். ಹೆಚ್ಚಾದ ನೀತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய சுய நீதி நிமித்தம் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யார் இயேசுவை உண்மையான தேவன் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ನಿಜವಾಗಿ ನನ್ನ ದೇವರೆಂದು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியை இலவசமாக பெற்றுக் ಇವರು கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த நீதியை பெற்றுக்கொண்ட நீங்களும் ಆ ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ನಾನು ನೀವು அபியாசம் செய்ய வேண்டும் என்று இயேசு நம்மளை தெளிவாக சொல்லுகிறார். ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕೆಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்கள் 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசித்தீர்கள் ನೀವು என்றால் ಯೋಹಾನ 2 ಹಾಗೂ 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ யோவான் இப்படியாக சொல்லுகிறார், ಯೋಹಾನಿಗೆ ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ, உண்மையான கிறிஸ்தவன் என்றால் யார்? ಒಬ್ಬ ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನೆಂದರೆ ಯಾರು? எப்படி இயேசு நீதியின் பாதைகளிலே நடந்து நீதிமானாக இருந்தாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನೀತಿಯ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದ ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಾನೋ, யார் இயேசு கிறிஸ்துவை போல நடக்கிறார்களோ இவர்கள் உண்மையான விசுவாசிகள் என்று யோவான் சொல்லுகிறார். ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತಾರೋ ಅವರುಗಳೇ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ಅಲ್ಲಿ ಯೋಹಾನನು ಬರೆಯುತ್ತಾರೆ. யார் பாவத்தை அபியாசம் செய்யாமல்
விதமாய் ஜீவிಸುತ್ತಾರೋ தான் உண்மையான விசுவாசி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರು ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களா என்று அறிய வேண்டும் என்றால் ನಿಜವಾಗಲೂ ಕ್ರೈಸ್ತರೆಂದು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ இன்றைக்கு வீட்டுக்கு போய் 1 யோவானை வாசியுங்கள். ಇಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ 1 ಯೋಹಾನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿ. அங்க யோவான் अनेक விதமான டெஸ்ட்களை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೋಹಾನನು ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. நீங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் விசுவாசிகள். ನೀವು ಹೀಗೆ ಇದ್ದರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು. நீங்கள் இப்படி நடக்காமல் இருந்தால் நீங்கள் அவிசுவாசிகள். ನೀವು ಹೀಗೆ ನಡೆದಿದ್ದರೆ ನೀವು ಅವಿಶ್ವಾಸಿಗಳು என்று யோவான் அங்க தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ಯೋಹಾನನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. இப்பொழுது நம்முடைய நீதி பார்த்தீர்கள் என்றால் ಈಗ ನಮ್ಮ ನೀತಿಯನ್ನು ನೋಡುವುದಾದರೆ பரிசேயர்களை பார்க்கிலும் ಪರಿಸಯರಿಗಿಂತಲೂ சதிசேயர்களை பார்க்கிலும் ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳಿಗಿಂತಲೂ அதிகமாக இருக்க வேண்டும் என்று ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕೆಂದು ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಬಯಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 21வது ವಚನத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் 48ನೇ ವಚನದವರೆಗೆ ನೋಡುವಾಗ அந்த இயேசு கிறிஸ்துவானவர் ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நியாய பிரமாணத்தில் இருக்கிற அநேக வார்த்தைகளை எடுத்து ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು 6 விதமான கொள்கைகளை அங்கிருந்து எடுத்து ಅಲ್ಲಿ 6 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು இயேசு நமக்கு உண்மை சரியாக பிரசங்கம் செய்து ಯೇಸುವಿನ கொண்டிருக்கிறார். ಮೇಲೆ ಸರಿಯಾಗಿ ಅದನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. 2 வாரத்துக்கு முன்பாக நான் நீங்கள் பார்த்தோம். 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ನೀವು ನೋಡಿದೆವು. யார் கோபம் கொள்கிறார்களோ ಯಾರು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೋ அவர்கள் கொலைகாரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರುಗಳು ಕೊಲೆಗಾರರೆಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் இப்படியாக நினைத்துக் கொள்கிறோம். ನಾವು ನೀವು ಹೀಗೆ ನೆನೆಸುತ್ತೇವೆ. நான் வெளியே நீதிமானாக வாழ்ந்து ನಾನು ಅವರಿಗೆ ನೀತಿವಂತನಾಗಿ வெளியே ಜೀವಿಸಿ பரிசுத்தவானாக வாழ்ந்து ಅವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ நான் ಜೀವಿಸಿ சபைக்கு வந்து பாடல்களை பாடி ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ கரங்களை தட்டி ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ சந்தோஷமாக இருந்தால் ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ நான் விசுவாசி. ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. வேற ஜனங்களை நான் நீங்கள் ஏமாற்றலாம். ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ನಾನು ನೀವು ಯಾಮರಿಸಬಹುದು. ஆனால் ஆண்டவரை நான் நீங்கள் என்றென்றைக்கும் ஏமாற்றவே முடியாது. ದೇವರನ್ನು ನಾನು ನೀವು ಎಂದಿಗೂ ಯಾಮರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் நீங்கள் இந்த வார்த்தை மூலமாய் பார்த்தோம். ನಾವು ನೀವು ಇದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ நம்முடைய ನೋಡಿದೆವು. சகோதரன் மேல் யார் கோபம் கொள்கிறானோ ನನ್ನ ಸಹೋದರನ ಮೇಲೆ ಯಾರು ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೋ இவன் கொலைகாரன். ಅವನು ಕೊಲೆಗಾರ. அவருடைய சகோதரனை யார் கேவலமாய் ನನ್ನ பேசுகிறானோ ಸಹೋದರನು ಯಾರು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೋ கேவலமாய் பார்க்கின்றானோ ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ கெட்டதை மனசில நினைக்கிறானோ ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸುತ್ತಾನೋ இவன் கொலைகாரன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವನೇ ಕೊಲೆಗಾರನೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது 1 யோவான் 3:15 இப்படியாக சொல்லுகிறது. ಯೋಹಾನ 3:15 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. கொலைகாரர்களுக்குள்ளாக ಕೊಲೆಗಾರರೊಳಗೆ நித்திய ஜீவன் இருக்காது ನಿತ್ಯ ಜೀವ ಇರುವುದಿಲ್ಲವಲ್ಲ. என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் ಫರಿಸಾಯರು ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன செய்திருந்தார் என்றால் ದೇವರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದರೆ அதுக்கு சரியாக விளக்கத்தை கொடுக்காமல் ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳದೆ பிதாக்களுடைய வரலாற்றை பின்தொடர்ந்து கொண்டு நடந்து ಅವರು கொண்டிருந்தார்கள். ತಮ್ಮ ಪಿತೃಗಳ ಬಾಯಿಂದ ಬಂದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಇವರು ಕೂಡ ಹಿಂಬಾಲಿಸಿ ನಡೆಯುತ್ತಲಿದ್ದರು. அப்பொழுது இயேசு அவருடைய பிரசங்கத்தை இப்படியாக சொல்லுகிறார். ಯೇಸು ಅವರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕುರಿತು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது, ಆದ್ರೆ ಪೂರ್ವಿಕರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಿ. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಆದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது, ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದರು. ஆனால் நான் உங்களுக்கு மெய்யாகவே ಆದ್ರೆ சொல்லுகிறேன் ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என்று 6 தரம் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ಮತ್ತು 6 ಸರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. தெளிவாக நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. இயேசு கிறிஸ்து ஏதோ புதிய பிரமாணங்களை நமக்கு கொடுக்கவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವುದೋ ಹೊಸ ಪ್ರಮಾಣವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ஏதோ ஒரு புதிய பிரமாணங்களை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரவில்லை. ಯಾವುದೋ ಹೊಸ ಪ್ರಮಾಣವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ஆண்டவர் மோசேயின் மூலமா என்ன பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ ಕರ್ತನಾದ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಯಾವ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೋಶೆ ಮೂಲಕ ಕೊಟ್ಟರು அந்த பிரமாணத்திற்கு தெளிவான விளக்கத்தை இயேசு கிறிஸ்து இங்கே கொடுத்து ಆ கொண்டிருக்கிறார். ಒಂದು ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ವರ್ಣಿಸಿ ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾನೆ. ஆண்டவர் ಯೇಸು அந்த பிரமாணத்தை ಯೇಸು ಪ್ರಮಾಣ ஜனங்கள் எப்படி கீழ்ப்படி நடக்க வேண்டும் என்று கொடுத்தாரோ ಈ ಜನಗಳು ಹೇಗೆ ವಿಧಿಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ದೇವರು ಕೊಟ್ಟರು. அதுக்கு இயேசு கிறிஸ்து சரியான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸರಿಯಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾನೆ. ஏனென்றால் சீனாய் மலையில ಯಾಕೆಂದ್ರೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ மோசேக்கு யார் பிரமாணத்தை கொடுத்தது? ಮೋಶೆಗೆ ಯಾರು ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಟ್ಟರು? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்தது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಒಂದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த பிரமாணம் யாருடைய பிரமாணம்? ಅದು ಯಾರ ಪ್ರಮಾಣ? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಮಾಣ. அதற்கு சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? ಸರಿಯಾಗಿ ಅದಕ್ಕೆ ವಿವರಣೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಯಾರಿಗೆ ಅಧಿಕಾರ ಇದೆ? இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம் ಯೇಸು இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾತ್ರವೇ இந்த ಅಧಿಕಾರವಿರುವುದು. பரிசேயர்கள் ಸதிசேயர்கள் ಈ ಪರಿಸರ ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು பொய்யான விளக்கத்தை கொடுத்து ಅವರು ಸುಳ್ಳಾಗಿ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳಿ ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ಜನಗಳನ್ನು ಯಾಮಾರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இவர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். ಜನಗಳು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஜனங்களை நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் இருந்தார்கள். ಜನಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಲಿದ್ದರು. அப்பொழுது
முன்பாக ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ஆராதனை செய்வதற்கு முன்பாக ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ நம்முடைய சகோதரருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருந்தால் ನಮ್ಮ ಸಹೋದರರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ಯೇಸು ನಮಗೆ ಏನು உன்னுடைய ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ? ஆராதனையை விட்டு ನಿನ್ನ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು முதலாவது உன்னுடைய சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாக, ಮೊದಲು ನಿನ್ನ ಸಹೋದರನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗು. அதற்கு அப்புறமா நீ வந்து என்னை ஆராதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ನೀನು ಬಂದು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಲು நம்முடைய ಹೇಳ್ತಾನೆ. இருதயத்திற்குள்ளாக பாவம் இருந்தால் ನಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ಪಾಪವಿದ್ದರೆ ஆண்டவர் அந்த ஆராதனையை ஒற்றுக்கொள்ள மாட்டார். ದೇವರ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்தில் அசுத்தமாக ಆ இருக்கிறது. ಒಂದು ಆರಾಧನೆಯು ಹಾಗೂ ದೇವರ ಸಮುದ್ರದ ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. இயேசு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ ಎಷ್ಟು ಬೇಗನೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ அவ்வளவு சீக்கிரமா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅಷ್ಟು ಬೇಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாக வேண்டும். ಸಹೋದರರ ಜೊತೆ ನಾವು ಐಕ್ಯವಾಗಬೇಕು. இப்பொழுது நாங்கள் இரண்டாவது கொள்கையை நான் நீங்கள் பார்க்க போகிறோம். ಈಗ ಈ ಒಂದು ಎರಡನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இப்பொழுது இயேசு இங்கே 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பூர்வத்தாருக்கு இப்படியாக உரைக்கப்பட்டது, ಪೂರ್ವಿಕರು ಹೇಳಿರುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಿ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವಿಚಾರ ಮಾಡಬಾರದು. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಆದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ஒரு ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ஸ்திரீயை எவன் இச்சையோடு பார்க்கின்றானோ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮೋಹಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು அந்த மனுஷன் ಆಗಲೇ அவனுடைய இருதயத்திலே ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ அவளோடு விபச்சாரம் செய்து விட்டான் என்று தேவனுடைய வார்த்தை ಆಕೆಯ சொல்லுகிறது. ಕೂಡ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾನೆಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ? பரிசேயர்கள் சதிசேயர்கள் தவறான விளக்கத்தை இந்த வார்த்தைகளுக்கு கொடுத்திருந்தார்கள். ಪರಿಸೇಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ತಪ್ಪಾಗಿ ಅವರುಗಳಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಪರಿಸೇಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ತಪ್ಪಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಲಿದ್ದರು. அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ யார் விபச்சாரம் செய்து ಯಾರು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿ சிக்கிக் கொள்ளுகிறார்களோ ಅಂದ್ರೆ ಯಾರು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அந்த நாட்களில் என்ன செய்வார்கள் ಆ என்றால், ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವರು? கல்லை எடுத்து ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು அடித்து அவர்களை சாகடிப்பார்கள். ಅವರನ್ನು ಹೊಡೆದು அப்ப ಸಾಯಿಸುವರು. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் இப்படியாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ಅವರಲ್ಲಿ ಪರಿಸೇಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ಹೀಗೆ ನೆನೆಸಿದರು, நான் எந்த ஸ்திரீயோடும் இதுவரைக்கும் விபச்சாரமே செய்யவில்லை, ನಾನು ಇದುವರೆಗೂ ಯಾವ ಸ್ತ್ರೀಯ ಜೊತೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, நான் நீதிமான், ನಾನು ನೀತಿವಂತ, நான் பரிசுத்தவான், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ, நான் உத்தமமான மனுஷன் என்று ನಾನು ಉತ್ತಮವಾದ ಮನುಷ್ಯ இந்த ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ಎಂದು ಈ ಜನರು ನೆನೆಸುತ್ತಲಿದ್ದರು. இப்பொழுது சபையில் அந்த அதுவிதமான ஜனங்கள் இன்றைக்கும் ಈ இருக்கிறார்கள். ರೀತಿಯಾದ ಜನಗಳು ಸಮಯಗಳಿಗೂ ಇದ್ದಾರೆ. ஜனங்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ಜನರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பாஸ்டர் நான் யாரோடையும் நான் விபச்சாரம் செய்யவில்லை, ಯಾರ ಜೊತೆ ವ್ಯಭಿಚಾರ நான் ಮಾಡಲಿಲ್ಲ, யாருக்கும் வெளிப்பிரகாரமா யாருக்கும் நான் கொலை செய்யவில்லை. ನಾನು ಬಹಿರಂಗವಾಗಿ ಯಾರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದು ದೇವರು உன்னுடைய ಹೇಳುತ್ತಾರೆ, சகோதரன் மேல் கோபம் கொண்டால் ನಿನ್ನ ಸಹೋದರನ ಮೇಲೆ ನೀನು ಕೋಪಗೊಂಡರೆ நீ வந்து கொலைகாரன் என்று தேவனுடைய பிரமாணங்கள் சொல்லுகிறது. ನೀನು ಕೊಲೆಗಾರನೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ಇಲ್ಲಿ ಪರಿಸೇಯರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಗಳು ನೆನೆಸಿದರು. ஆண்டவர் 10 கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். ದೇವರು 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು. இந்த கட்டளைகளின் பிரகாரமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. ಈ ಒಂದು ಆಜ್ಞೆ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು. நான் நீங்கள் 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ನೀವು ಒಂದು 10 ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. நான் நீங்கள் 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ನೀವು ಆ ಒಂದು 10 ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದು ನಾವು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யார் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்களோ ಯಾರು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದಾರೆ இவர்கள் 10 கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕೆಂದು ಯೇಸು ಹೇಳಿದರು. நான் நீங்கள் ராஜ்யத்திற்கு போகுவது ஆண்டவருடைய சுத்த கிருபையாக ನಾವು இருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗುವುದು ದೇವರ ಶುದ್ಧ இன்றைக்கு ಕೃಪೆಯಾಗಿದೆ. அநேக ஜனங்கள் இப்படியாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள், ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಹೀಗೆ நான் ನೆನೆಸುತ್ತಾರೆ, பரலோகத்துக்கு போகுவது ஆண்டவருடைய கிருபை, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ದೇವರ ಕೃಪೆ, நான் எப்படி வேணாலும் வாழுகிறேன், ನಾನು ಹೇಗಾದರೂ ಜೀವಿಸುವ, நான் எந்த விதமான பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து விடுகிறார். ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪ ಮಾಡಿದರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. அது பொய்யான பிரசங்கம். ಅದು ಸುಳ್ಳು ಪ್ರಸಂಗ. அந்த பிரசங்கம் நரகத்திலிருந்து வந்து ಆ கொண்டிருக்கிறது. ಪ್ರಸಂಗವು ಅದು ನರಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார்? ದೇವರ ಆತ್ಮನು ನಮಗೇನು ಮಾಡ್ತಾನೆ? சாகிற வரைக்கும் ಸಾಯುವವರೆಗೂ நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு மார்படுத்திக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಸಾರೂಪ್ಯದ ಹಾಗೆ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ ஒரு ಇದ್ದಾನೆ. விசுவாசியானவர் ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾದ இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಜೀವಿಸಬೇಕು. அப்பொழுது 10 கட்டளைகளிலே ಆಗ 10 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ 7வது கட்டளை என்னவென்றால், 7ನೇ ಆಜ್ಞೆ ಏನೆಂದರೆ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡ. அதே 10வது வசனத்திலே ಅದೇ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ இயேசு ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ದೇವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிறருக்கு உண்டான காரியங்களை நீ இச்சியாதே, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಉಂಟಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಇಚ್ಛಿಸಬೇಡ, பிறருடைய மனைவியை இச்சிக்காதே, ಬೇರೆಯವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀನು ಇಚ್ಛಿಸಬೇಡ, பிறருக்கு உண்டான காரியங்களை இச்சிக்காதே. ಬೇರೆಯವರಿಗೆ ಉಂಟಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಇಚ್ಛಿಸಬೇಡ. அப்படிப்பட்ட
மனுஷனுக்குள்ளாக இந்த இச்சை என்கிற பாவம் இருந்தே இருக்கிறது. ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಇಚ್ಛೆ ಎಂಬ ಪಾಪ ಇದ್ದೇ ಇದೆ. ஒரு விதத்தில் இல்லாத இன்னொரு விதத்தில் இந்த இச்சை நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ಹೋದ್ರೆ ಬೇರೆ ವಿಧದಲ್ಲಿ ಒಂದು ಇಚ್ಛೆಯ ಪಾಪಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದೇ சில ಇರುತ್ತವೆ. பேர் அசுத்தத்தை பார்க்க இச்சையாக இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಅಶುದ್ಧವನ್ನು ನೋಡುವುದರಲ್ಲಿ ಇಚ್ಛೆ சில ಆಗಿರುತ್ತಾರೆ. பேர் பொருளின் மேல இச்சையாக இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಅಂದ್ರೆ ಅದು ಒಂದು ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ಇಚ್ಛೆ ಆಗಿರುತ್ತಾರೆ. இன்னும் சில பேர் அநேக காரியத்தின் மேல் இச்சையாக இருக்கிறார்கள். ಕೆಲವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಇಚ್ಛೆ இந்த ಆಗಿರುತ್ತಾರೆ. இச்சை என்றால் என்ன? ಇಚ್ಛೆ ಅನ್ನೋದು ಏನು? லஸ்ட் என்றால் என்ன? ಒಂದು ಲಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಏನು? ஒரு ஸ்ட்ராங் டிசையர். ಅಂದ್ರೆ ಒಂದು ಮಿತಿ ಮೀರಿದ ಆಸೆ. இது ஒரு ஆசை. ಒಂದು ಆಸೆ. எனக்கு அது வேணும். ನನಗೆ ಅದು ಬೇಕು. எனக்கு அது எப்படியான வேணும்? ಹೇಗಾದ್ರೂ ನನಗೆ ಬೇಕು. யாராக்கிட்டான ஒரு பொருள் இருக்கிறது. ಯಾರ ಬಳಿ ಏನಾದರೂ ವಸ್ತುವಿದೆ. அந்த பொருளுக்கு நான் நீங்கள் ಆ ஆசைப்படுகிறோம். ವಸ್ತುವಿಗೆ ನಾವು ಆಸೆ ಪಡುತ್ತೇವೆ. அந்த பொருள் என்னிடத்தில் இருந்தா எப்படி ಆ இருக்கும்? ವಸ್ತು ನನ್ನಲ್ಲಿದ್ದರೆ ಅದು அந்த ಹೇಗಿರುತ್ತದೆ? பொருள் நான் என் கையில இருந்தால் எப்படி இருக்கும் ಆ என்று ವಸ್ತು ನನ್ನ ಕೈಲಿದ್ದರೆ ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ? ஜனங்கள் இச்சிக்கிறார்கள். ಜನರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. யாருடைய காரை பார்த்து ஜனங்கள் இச்சிக்கிறார்கள். ಬೇರೆಯವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಜನರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. ஐயா, எனக்கு இந்த கார் வேணும். ನನಗೆ ಈ ಒಂದು ಕಾರು ಬೇಕು. அந்த மனுஷனிடத்தில் இருக்கிறதே ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಇದೆ. இந்த காரியம் எனக்கு வேண்டும் என்று ಈ ಕಾರು ನನಗೆ ಬೇಕು ಇದೆ. ஜனங்கள் இச்சிக்கிறார்கள். ಎಂದು ಜನಗಳು இங்க ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. ஸ்திரீகள் கோல்டை பார்த்தால் இச்சிக்கிறார்கள். ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಯರು ಬಂಗಾರವನ್ನು ನೋಡಿ ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. எனக்கு அதிகமாக நகை வேணும். ನನಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ இன்னும் சில ಬಂಗಾರ. பேருக்கு பண ஆசை, ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ ಹಣದ ಆಸೆ. பணத்தின் மேல் இச்சை. ಹಣದ ಮೇಲೆ ಇಚ್ಛೆ. இங்க ஜனங்களுக்கு இன்றைக்கு இச்சை இருந்து கொண்டே இருக்கிறது. ಜನರಿಗೆ ಇನ್ನು ಇಚ್ಛೆ ಇದ್ದೇ ಇದೆ. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு ஸ்திரீ யார் இச்சையோடு பார்க்கிறாரோ, ಒಂದು ಸ್ತ್ರೀಯರು ಯಾರು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೆ, இல்லாவிட்டால் ஒரு புருஷனை யார் இச்சையோடு பார்க்கிறாரோ, ಬೇರೆ ಪುರುಷನನ್ನು ಯಾರು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೆ, இவர்கள் இருதயத்தில் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರು ತಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. பரிசேயர்கள் சதிசேயர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ಪರಿಸರ ಹಾಗೂ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳು ನೆಲೆಸಿದ್ದಾರೆ. தேவனுடைய கட்டளை இப்படியாக இருக்கிறது, ದೇವರ ಆಜ್ಞೆ ಹೀಗೆ ಇದೆ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬೇಡ. அவர்கள் இப்படியாக சொல்லிக் ಅವರು கொண்டிருந்தார்கள், ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಲಿದ್ದರು, நான் இந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்யவில்லை. ನಾನು ಯಾವ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. இல்ல, விபச்சாரம் என்றால் என்னவென்று தெரியுமா? ವ್ಯಭಿಚಾರ ಅಂದ್ರೆ ಏನೆಂದು ಗೊತ್ತಾ? இல்ல, யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதோ ಯಾರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆಯೋ அந்த ஸ்திரீயானவள் ಆ ಸ್ತ್ರೀಯಾದವಳು வேற புருஷனோட தொடர்பு வைத்துக் கொள்கிறாளோ, ಬೇರೆ ಒಂದು ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಪುರುಷನೊಂದಿಗೆ ಅವಳು ಸಹವಾಸ இல்ல ಮಾಡುತ್ತಾಳೆ. ஒரு புருஷன் ಇಲ್ಲಂದ್ರೆ ಒಂದು ಪುರುಷ கல்யாணமான ஸ்திரீயோட உறவு வைத்துக் கொள்கிறானோ, ಬೇರೆ ಮದುವೆಯಾದ ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ಅವಳು ಸಂಬಂಧ அது ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. விபச்சாரம் என்று தேவனுடைய வார்த்தை ಅದು சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ದೇವರು ಆದಾಮ ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அவர்கள் இரண்டு பேருக்கும் கல்யாணத்தை செய்து வைத்தார். ಅವರಿಬ್ಬರಿಗೂ ಆತನು ಮದುವೆ ಮಾಡಿಸಿ அவர்கள் ஒரே மாமிசமாகி விட்டார். ಅವರಿಬ್ಬರು ಒಂದೇ ಮಾಂಸವಾದರು. யார் கல்யாணம் ஆயிருக்கிறார்களோ ಯಾರು ಮದುವೆ ಆಗಿದ್ದರು புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாமிசம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮಾಂಸವೆಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர்கள் வேற ஜனங்களோட ಬೇರೆ ಜನಗಳು தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது. ಯಾವ ಸಂಬಂಧ அந்த ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ காரியம் செய்தால் ಆ ಕಾರ್ಯ அது ಮಾಡಿದರೆ பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. இஸ்ரேல் நாட்களிலே ಇಸ್ರೇಲ್ ಅಂದ್ರೆ ಆ ದೇಶಗಳಲ್ಲಿ அந்த பயங்கரமான பாவமாக இருந்தது. ಅದು ಅಂದು ಭಯಂಕರವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. யார் விபச்சாரத்தில் சிக்கிக் கொண்டார்களோ ಅವರು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು. ஜனங்கள் கல்லுகளை எரிந்து அவர்களை அடித்து சாகடிப்பார்கள். ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಎಸೆದು ಅವರನ್ನು அது ಸಾಯಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. மட்டுமல்ல, நீங்கள் பழைய ஏற்பாடு வாசித்தீர்கள் ಅದು என்றால் ಮಾತ್ರವಲ್ಲ, ನೀವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದುವುದಾದರೆ ஆண்டவருடைய கோபம் விபச்சாரக்காரர்கள் மேல் எப்படி இறங்கினது என்றால், ದೇವರ ಕೋಪ ಒಂದು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವವರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಇಳಿತು இந்த ಎಂದರೆ இஸ்ரேல் ஜனங்கள் ಇಸ್ರೇಲ್ ಜನರು மோவாபியர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டார்கள். ಮೋವಾಬ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರುಗಳು ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡರು. அவர்களோட உடலுறவு கொண்டார்கள். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅದರ ಶಾರೀರಿಕವಾದ ಸಂಬಂಧ அதற்கு ಇಟ್ಟುಕೊಂಡರು. பின்பு ஆண்டவர் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பை கொடுத்தார். ಆಮೇಲೆ ದೇವರು ಅವರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಬರಮಾಡಿದರು. அந்த நாளிலே எத்தனையோ ஆயிரம் பேரை ಆ சாகடித்தார்கள். ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನಗಳು ಸತ್ತು ಹೋದರು. ஏனென்றால் இவர்கள் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள்? ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ? முதலாவது ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் ಮೊದಲು செய்திருக்கிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ. இயேசு நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். ಯೇಸುವಿಗೆ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நானும் நீங்கள் நடக்க வேண்டும். ಆ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ನಾನು ನೀವು ವಿಧೇಯರಾಗಿ அந்த ನಡೆಯಬೇಕು. பிரமாணங்களை மீறி யார் நடக்கிறார்களோ ಆ ಒಂದು ಪ್ರಮಾಣವನ್ನು ಮೀರಿ ಯಾರು ನಡೆಯುತ್ತಾರೆ அது விபச்சாரம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅದು ವ್ಯಭಿಚಾರವೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, யார் கல்யாணத்துக்கு முன்பாக ಯಾರಾದ್ರೂ ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ விதமான அசுத்தமான பாவத்தை செய்கிறார்களோ ಈ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ அவர்களும் விபச்சாரக்காரர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರುಗಳು ಕೂಡ ವ್ಯಭಿಚಾರಕಾರರೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. விபச்சாரம் என்கிற பாவத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ ವ್ಯಭಿಚಾರವೆನ್ನುವಂತ ಈ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಯಾರು ಅದರಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, அந்த பாவத்தை யார் அபியாசம் செய்கிறார்களோ ಆ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನು ಯಾರು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ ವೇದ ವಾಕ್ಯ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் நினைத்தார்கள், ಪರಿಸರ ಹಾಗೂ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳು ನೆಲೆಸಿದರು. என்னுடைய உடலிலே நாம் விபச்சாரம் செய்யவில்லை, ಶಾರೀರ ಒಂದು ಸಂಬಂಧವಾಗಿ ನಾವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, நான்
ನಾನು ಪರಿಶುದ್ಧವಂತನು, நீதிமான், நீதிವಂತ, நான் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் ನಾನು என்று ದೇವರ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇನೆ. இவர்கள் சுய நீதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ತಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯಲ್ಲಿ இந்த ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. பரிசேயர்களுக்கு சதிசேயர்களுக்கு பார்த்தீர்கள் ಈ என்றால் ಒಂದು ಅಂದ್ರೆ ಪರಿಸರ ಹಾಗೂ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ನೋಡುವುದಾದರೆ வெளிப்பிரகாரமான நீதி இருந்தது. ಬಹಿರಂಗವಾದ ನೀತಿ ಇತ್ತು. வெளிய தோற்றத்திலே ಒಂದು ಹೊರಗಿನ ನೋಡಿ இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ಇವರುಗಳು ಪರಿಶುದ್ಧವಂತರೆಂದು ಇವರುಗಳು ತೋರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். ಇದು ಕೂಡ ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಗಳು ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. வெளியே ಹೊರಗೆ பரிசுத்தவான்களாக காண்பிக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் உள்ளான காரியங்களை பார்த்தீர்கள் என்றால் ಆದರೆ ಒಳಗಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கேடுகட்ட பாவமான வாழ்க்கை வாழ்ந்து ಕೇಡು கொண்டிருப்பார்கள். ತುಂಬಿದ ಪಾಪದ ಜೀವಿತಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. அசுத்தமான பாவங்களிலே மரித்திருப்பார்கள். ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅವರು ಸತ್ತು ஆனா ಹೋಗಿದ್ದಾರೆ. சபைக்கு வருகிற நேரத்திலே ಸಭೆಗೆ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பாடல்களை பாடி ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ அதற்கு பின்பு வீட்டுக்கு போகிறார்கள். ಹೊರಗಡೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு வாழ்ந்து ಹೊರಗಡೆ கொண்டிருக்கிறார்கள். ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಅವರುಗಳು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. இன்று இந்த விபச்சாரம் என்கிற பாவம் ಅದರಿಂದ ಈ ಒಂದು ವ್ಯಭಿಚಾರವೆನ್ನುವಂತ ಪಾಪ உலகத்திலே மட்டுமில்ல, ಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இன்றைக்கு சபைகளுக்குள்ளாகவும் இருக்கிறது. ಇದು ಸಭೆಯೊಳಗೂ ಇದೆ. எத்தனையோ ஊழியக்காரர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் ಎಷ್ಟೋ கொண்டிருக்கிறார்கள். ದೇವ ಸೇವಕರು ವ್ಯಭಿಚಾರಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ விசுவாசிகள் விபச்சாரத்தில் வாழ்ந்து ಎಷ್ಟೋ கொண்டிருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳು ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ, யார் இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ಯಾರು ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ இவர்களோடு ஐக்கியத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರಬಾರದು ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. யார் அப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிகிறதோ ಯಾರು ಆ ಒಂದು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், ಪೌಲನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அவிதமான ஜனங்களை சபையை விட்டு நீக்கிவிடு என்று சொல்லுகிறது. ಆ ರೀತಿಯಾದ ಜನಗಳನ್ನು ಸಭೆಯಿಂದ ಆಚೆ ಹಾಕುವೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எப்பொழுது அவர்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறார்களோ ಅವರು ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗುತ್ತಾರೆ. அதற்கு பின்பு அவர்களை சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள் என்று பவுல் நம்மை பார்த்து ಅದಾದ ಮೇಲೆ சொல்லுகிறார். ಅವರು ಸಭೆಯೊಳಗೆ ಸೇರಿಸಿಕೊ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்னைக்கு சபை ஒழுக்கம் என்பது ಇದು ಸಭೆಯ ಒಂದು ಕ್ರಮ இன்னைக்கு சபைகளிலே இல்லை. ಇದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ. எப்படிப்பட்ட பாவியானா இருக்கட்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪಿಯ அவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட பாவங்களிலே வாழ்ந்து ಅವರು ಯಾವ கொண்டிருக்கட்டும், ರೀತಿಯಾದ ಕೇಡಿನ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ತುಂಬಿದರು. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு ಇದು ಸೇವಕರಿಗೆ காணிக்கை தசம பாகம் கொடுத்து விட்டால் போதும், ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು, ஆண்டவர் பிரதாரங்களை மன்னித்து விடுவார். ದೇವರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் எப்படிப்பட்ட பாவியானா இருங்கள், ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪಿಯಾಗಿದ್ದರೆ நான் ಸರಿ, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ஆண்டவர் உங்களை மன்னித்து விடுவார். ದೇವರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. இது ஒரு சிறிய பாவமானது ಚಿಕ್ಕ ಪಾಪವಾದದ್ದು அப்படியே முழுவதுமாய் சபைகளுக்குள்ளாக பரவும். ಅದು ಹಾಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಸಭೆಯೊಳಗೆ ಅದು ಅಂದ್ರೆ ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ಸಭೆಯನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. எப்பொழுது ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறதோ ಯಾವಾಗ ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಜನಗಳು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ, அவரை நாங்கள் ஒழுக்கம் செய்ய வேண்டும், ಅವರನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಬೇಕು, அவர்களை நாங்கள் ஒழுக்கம் செய்ய வேண்டும் ಅವರನ್ನು ನಾವು என்று ಸರಿಪಡಿಸಬೇಕೆಂದು தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು வெளியான நீதியை மட்டும் ஆண்டவர் விரும்புவதில்லை, ಆತನು ಬಹಿರಂಗವಾದ ನೀತಿಯನ್ನು ಮಾತ್ರ ಬಯಸುವುದಿಲ್ಲ, உள்ளான நீதியை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ಒಳಗಿನ ನೀತಿಯನ್ನು ಬಯಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் உள்ளே எப்படி இருக்கிறீர்களோ ನೀವು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಹೇಗೆ ಇದ್ದೀರೋ நீங்கள் வெளியே அப்படித்தான் இருப்பீர்கள். ಒಳಗೆ ಕೂಡ ಹಾಗೆ ಇರುತ್ತೀರಾ. ஏதோ மனுஷன் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ನೋಡುವುದಾದರೆ ஏதோ வெளியே பிரகாரம் அப்படியாக பாவம் செய்ய மாட்டான். ಏನೋ ಅಂದ್ರೆ ಅವನು ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. முதலாவது பாவம் எங்கே வருகிறது? ಪಾಪ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. ಇದರೊಳಗೆ ಇದೆ. முதலாவது அவன் எங்கே பாவம் செய்கிறான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ? எங்கே பாவம் செய்கிறான்? ಅವನು ಒಳಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. முதலாவது விபச்சார மனுஷன் எங்கே செய்கிறான்? ವ್ಯಭಿಚಾರ ಮನುಷ್ಯ ಎಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ? எங்கே இருதயத்திலே செய்கிறான். ಅದರೊಳಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தான், ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯ ಇಚ್ಛೆಯಿಂದ இல்ல ನೋಡಿದ್ದಾನೆ, ஒரு புருஷனை இச்சையோடு பார்த்தான், ಬೇರೆ ಪುರುಷನ ಇಚ್ಛೆಯಿಂದ அது ನೋಡಿದ್ದಾನೆ. விபச்சாரம் என்று தேவனுடைய வார்த்தை ಅದು சொல்லுகிறது. ವ್ಯಭಿಚಾರವೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்தீர்கள் ಈ என்றால் ಲೋಕವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ எல்லா இடத்திலும் ஆபாசமான படங்கள் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳು ಬಹಳ ಚಿತ್ರಗಳಿದೆ. எல்லா இடத்திலும் போஸ்டர்களை நீங்கள் பார்க்கலாம். ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪೋಸ್ಟರ್ಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. போன் ஓபன் பண்ண போனிலே பார்க்கலாம். ಫೋನ್ ಓಪನ್ ಮಾಡಿದ್ರೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. டிவியில் அட்வர்டைஸ்மென்ட் போட்டு அப்படிப்பட்ட ஆபாசமான காரியங்கள் வருகிறது. ಟಿವಿಯನ್ನು ಹಾಕಿದರೆ ಆ ರೀತಿಯಾದ ಅಸಹ್ಯವಾದ ಚಿತ್ರಗಳು ಬರುತ್ತದೆ. யார் அதை இச்சையோடு பார்க்கிறார்களோ ಯಾರು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೆ, அந்த ஸ்திரீயோடு இல்ல அந்த புருஷனோடு நீங்கள் விபச்சாரம் செய்திருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை ಆ ಒಂದು சொல்லுகிறது. ಸ್ತ್ರೀಯೊಂದಿಗೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪುರುಷನೊಂದಿಗೆ ನೀವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದರೆ ಎಂದು ವೇದ ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. சப்ஜெக்ட்டுக்கு நான் இன்னைக்கு வர மாட்டேன். ಈ ಸತ್ಯಕ್ಕಿಂತ ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. இன்னும் 2 வாரம் இதை குறித்து நான் பேச போகிறேன். ಇನ್ನು 2 ವಾರ ಕುರಿತು ಇದನ್ನೇ ஆனால் ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. இந்த பாவத்தை குறித்து நான் பேச ಈ போகிறேன். ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ இந்த ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. பாவமானது ಈ ಪಾಪವಾದ பயங்கரமான காரியமாக ಅದು இருக்கிறது. ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இன்றைக்கு சபையின் ஜனங்கள் ಇಂದು ಸಭೆಯ ಜನ பாவம் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ, பாவத்தின் பலன் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். ಪಾಪದ ಬಲ ಏನೆಂದು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நான் நீங்களும் ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರಾದ ನಾನು ನೀವು பாவம் என்னவென்று அறிய வேண்டும். ಪಾಪ
ತಿಳಿಯಬೇಕು. எப்படி எந்த விதமான பாவங்கள் என்று அறிய வேண்டும் ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳೆಂದು ತಿಳಿಯಬೇಕು என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது இயேசு நம்மிடத்திலிருந்து என்ன விரும்புகிறார்? ಯೇಸು ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಏನನ್ನು ಬಯಸುತ್ತಾನೆ? நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕೆಂದು இந்த ಬಯಸುತ್ತಾನೆ. இருதயம் எப்பொழுது சுத்தமாக இருக்கிறதோ ನೀವು ಯಾವಾಗ ಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೋ அப்பொழுதுதான் நான் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். ಆದರೆ ನಾನು ನೀವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவருடைய சித்தத்தை நான் நீங்கள் அப்பொழுதுதான் நிறைவேற்ற முடியும். ಆಗ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಾನು ನೀವು ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் ಇಲ್ಲಿ ಪರಿಸರರು ಹಾಗೂ ವೇದಶಾಸ್ತ್ರಿಗಳು இருதயத்தை குறித்து கவலைப்படவில்லை. ಹೃದಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು அவருடைய ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. இருதயம் எப்படி இருக்கிறது என்று கவலைப்படவில்லை. ಅವರ ಹೃದಯವು ಹೇಗಿದೆ ಎಂದು ಅವರು ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. ஆனால் வெளிப்பிரகாரமாய் நான் பரிசுத்தவான் என்று காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ಆದರೆ ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧರೆಂದು ತೋರಿಸಿದರು. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ஆனால் ಹೇಳುತ್ತದೆ, இவர்களுடைய இருதயத்திலேயோ ಅವರ ಹೃದಯದಲ್ಲೋ இவர்கள் கொலைகாரர்களாக இருந்தார்கள், ಅವರುಗಳು இவர்கள் ಕೊಲೆಗಾರರಾಗಿದ್ದರು, விபச்சாரக்காரர்களாக இருந்தார்கள். ವ್ಯಭಿಚಾರಕಾರರಾಗಿದ್ದರು. இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ಈ இருக்கிறார்கள். ರೀತಿಯಾದ ಜನಗಳಿಂದ ಸಭೆಗೆ ಇದ್ದಾರೆ. பாவம் இல்லை என்று எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ವಿಶ್ವಾಸಿ ಹೇಳಲು யார் ಸಾಧ್ಯ? அப்படி சொல்லுகிறானோ அவன் விசுவாசியே இல்ல. ಯಾರಾಗ ಹೇಳ್ತಾರೋ ಅವನು ವಿಶ್ವಾಸಿ ಅಲ್ಲ. ஏனென்றால் உண்மையான விசுவாசிக்கு பாவத்தோட போராட்டம் தெரியும். ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಅದು ಪಾಪದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಇದೆ. பாவம் எப்படி வருகிறது, ಪಾಪ ಹೇಗೆ அதற்கு ಬರುತ್ತದೆ? விரோதமாய் நாம் நீங்கள் எப்படி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಹೇಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಲಿದ್ದೇವೆ? பாவத்தோடைய பலன் எப்படி இருக்கிறது ಅದರ என்று ಪಾಪದ ಬಲ ಹೇಗಿದೆ? ஒரு விசுவாசிக்கு மட்டும் தான் ಅದು தெரியும். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಮಾತ್ರ இந்த ಗೊತ್ತು. பெயர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ಅಂದ್ರೆ ಅದರ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರುಗಳು பாவத்தை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், ಯೇಸು ನನಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟನು, எனக்காக மரித்து விட்டார், ನನಗಾಗಿ ಸತ್ತು ಹೋದನು, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து ನನಗೆ விட்டார் ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்று பாவத்தை செய்து ಇದು கொண்டிருக்கிறார்கள். ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆனால் உண்மையான விசுவாசி என்ன செய்வார் ಅವನು ನಿಜವಾದ என்றால் ವಿಶ್ವಾಸಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? பாவத்தை விட்டு விலகி ஓடுவான். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் அந்த பாவமானது ಯಾಕಂದ್ರೆ ಆ ಪಾಪವಾದದ್ದು கிறிஸ்துவை சிலுவையிலே அறிந்தது. ಆದ್ರೆ ಅದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பாவத்தின் நிமித்தம், ಪಾಪದ ನಿಮಿತ್ತ, என்னுடைய பாவத்தின் நிமித்தம், ನನ್ನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ, உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் ನಿನ್ನ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ಯೇಸು நியாயத்தீர்க்கப்பட்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ நம்ம ತೀರಿಸಲ್ಪಟ್ಟನು. மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பை, ನನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಕಾದ ನ್ಯಾಯ நாங்கள் ತೀರ್ಪು, போக வேண்டிய நரகத்திற்கு ನಾವು ಹೋಗಬೇಕಾದ இயேசு கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಬರಬೇಕು. நரகமே சிலுவையில் அவரின் மேல வந்தது. ನರಕವೇ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಆತನ ಮೇಲೆ ಬಂದಿತು. அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டார் ಆತನು ಭಯಂಕರವಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟರು. என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக ಇದು சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த பரிசேயர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ಆದರೆ ಇಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಪರಿಸರ ಹೇಳಿದರು, நாங்கள் வெளிப்பிரகாரமாய் விபச்சாரம் செய்யவில்லை, ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, நான் உத்தமவான், ನಾನು ಉತ್ತಮವನ್ನು நான் பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ಎಂದುಕೊಂಡರು. ஆனால் இங்க இயேசு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இங்க பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் ಅದರಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಜನರು பாவம் என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. The doctrine of sin is very unpopular today. இந்த பாவம் என்கிற ஒரு போதனை ಇದು ಪಾಪ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಬೋಧನೆ ஜனங்களுக்கு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. ಜನಗಳಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದಿರುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பாவம் என்றால் ஜனங்களுக்கு பிடிக்காது. ಪಾಪ ಎಂದರೆ ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. எப்பொழுது போதகர் பாவத்தை குறித்து பேசுகிறாரோ ಯಾವಾಗ ಬೋಧಕರು ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ, எப்பொழுதுமே இவர் பாவத்தை குறித்து பேசுகிறார். ಯಾವಾಗ ಇವರು ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கேட்க ಯಾವ வேண்டும். ಸಂತೋಷವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಬೇಕು. இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ சபையில பாவத்தை குறித்து யாரும் பேசுவதே இல்லை. ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗಿರಬೇಕು, எப்படி பிசினஸை பெருக்க வேண்டும், ಹೇಗೆ ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಬೇಕು, உங்களுடைய லைஃப்ல நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் ನಿಮ್ಮ என்று ಜೀವನದಲ್ಲಿ ಹೇಗೆ ನೀವು ಮೇಲೆ ಬರಬೇಕು. ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டு ஜனங்களை நரகத்தின் வழிகளில் அனுப்பி ದೇವ கொண்டிருக்கிறார்கள். ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾ ಜನಗಳನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து பேசினால் பிடிக்காது. ಜನಗಳಿಗೆ ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಿದರೆ இங்க ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ಆದ್ದರಿಂದ ಅನೇಕರಿಗೆ ಕುಳಿತಿದ್ದೀರಾ, பாவத்தை குறித்து பேசினால் உங்களுக்கு பிடிக்காது. ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಿದರೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆனால் நீங்க நான் உங்களை ப்ளீஸ் பண்ணுவதற்காக நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணவில்லை. ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. தேவனுடைய சத்தியமானது ದೇವರ ಸತ್ಯವಾದ ஜனங்களை உடைத்து ಜನರನ್ನು ಒಡೆದು மறுபடியும் உருவாக்கும். ಪುನಃ ಅದು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. உங்களுக்கு என் மேல கோபம் வருகிறதா? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ, பரவாயில்லை. ಪರವಾಗಿಲ್ಲ. என் மேல பேஜார்படுகிறீர்களா? ನನ್ನ ಮೇಲೆ ಬೇಜಾರ, பரவாயில்லை. ಪರವಾಗಿಲ್ಲ. எதைக்கு குறித்தாக நான் பாவத்தை குறித்து பேசுகிறேன் என்றால் ನಾನು ಯಾತಕ್ಕೆ ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ? நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடாது. ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. நரகம் பயங்கரமான இடமாக இருக்கிறது. ನರಕವು ಭಯಂಕರವಾದ அந்த ಸ್ಥಳವಾಗಿದೆ. இடத்திற்கு யார் போகுவார்கள்? ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾರು ಹೋಗುತ್ತಾರೆ? பாவிகள் அந்த இடத்திற்கு போவார்கள். ಪಾಪಿಗಳು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பாவம் செய்கிறவர்கள் அந்த இடத்துக்கு போவார்கள். ಪಾಪ ಮಾಡುವವರು ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நான் நீங்கள் பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಜನರಿಗೆ ಪ್ರಸಂಗ சபையில ಸಭೆಯಲ್ಲಿ பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ ಜನರಿಗೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕು. அந்த பாவம் என்கிற போதனையை நீங்கள் அறிய வேண்டும்.
நான் நீங்கள் ஆண்டவர் யார் என்று அறிய முடியும். ನೀವು ದೇವರು ಯಾರು ಅಂತ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? ಅದಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எதற்காக நம்மை பிதாவிடத்தில் ஒப்புரவாக்கினார் என்று ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಂದೆಯ ಜೊತೆಗೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು ಎಂದು அப்பொழுதுதான் நான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ಆದರೆ ನಾವು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. நீங்கள் ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ರಕ್ಷಣೆಯನ್ನು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ, ரட்சிப்பு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ಏನೆಂದು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ, முதலாவது பாவம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ಮೊದಲು ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿಯಬೇಕು. நீங்கள் பாவத்தை குறித்து அறியாமல் இருந்தால் ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಯದೇ ಇದ್ದರೆ உங்களுக்கு உண்மையான ரட்சிப்பு இல்ல. ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. உங்களுக்குள்ளாக உண்மையான ரட்சிப்பு இருக்காது. ನಿಮಗೆ ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ அது ಇರುವುದಿಲ್ಲ. பொய்யான ரட்சிப்பாக இருக்கும். ಸುಳ್ಳಾದ ರಕ್ಷಣೆ அது ಆಗುತ್ತದೆ. உண்மையான ரட்சிப்பு அல்ல. ಅದು ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ. பாவத்தின் ಪಾಪದ அடிப்படைகளை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಅಸ್ತಿವಾರವನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. பாவம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ಪಾಪ ನಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? பாவம் என்ன செய்கிறது? ಪಾಪ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தது? ಯೇಸುವಿಗೆ ಏನು அது ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காக பயங்கரமாக இருக்கிறது ಅದು என்று, ದೇವರ ಸಹೋದರಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಇದು ಬಹಿರಂಗವಾಗಿದೆ ಎಂದು, அந்த பாவத்தை குறித்த அந்த போதனையை நான் நீங்கள் புரிந்து கொள்ள ಆ வேண்டும். ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕಾಗಿದೆ. எதற்காக பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು? இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். ಯೇಸುವಿನ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ எல்லா இடத்திலும் பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்திருக்கிறார். ನಾವು ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲೂ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் எது பிரிக்கிறது? ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಯಾವುದು ಅಗಲಿಸುತ್ತದೆ? பாவம் என்பது ಪಾಪ ಎನ್ನುವುದು ஒரு மனுஷனை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ಒಂದು காரியமாக ಮನುಷ್ಯನು இருக்கிறது. ದೇವರ ಸಮೂಹದಿಂದ ಅವನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நான் ನೀವು பாவம் என்கிற போதனையை அறிய வேண்டும். ಪಾಪ ಎನ್ನುವಂತ ಬೋಧನೆಯನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அந்த போதனை நமக்கு புரியவிட்டால் ಆ ಬೋಧನೆ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗದ நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ரட்சிப்பு என்னவென்று அறிய முடியாது. ಏನೆಂದು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அறிய முடியாது. ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನೆಂದು ತಿಳಿಯಲು இயேசு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ಯೇಸು ಯಾತಕ್ಕಾಗಿ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರೆಂದು ನಾವು ತಿಳಿಯದೇ ಇರುತ್ತೇವೆ. எதற்காக அவர் மரித்தார் என்று நமக்கு புரியாது. ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದನೆಂದು ನಾವು ತಿಳಿಯದೇ ಇರುತ್ತೇವೆ. யார் இந்த பாவத்தை குறித்து போதனையை அருவருக்கிறார்களோ ಯಾರು ಒಂದು ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾದ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ அவர்கள் உண்மையான விசுவாசியாக இருக்கவே முடியாது. ಅವರು ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அவர் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கவே ಅವರು முடியாது. ನಿಜವಾದ ಸೇವಕನಾಗಿರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. பாவத்தை குறித்து யார் போதிக்காமல் இருக்கிறானோ ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಬೋಧಿಸದೇ அவர் ಇರ್ತಾರೋ பிசாசினுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். ಅವರು ಪಿಶಾಚಿಯ ಸೇವಕನಾಗಿರುತ್ತಾರೆ. அவர் ஆண்டவரை கூறுகின்ற ஊழியக்காரனாக இருக்க முடியாது. ಅವರು ದೇವರಿಗೆ ಸೇವಕರಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் நீங்கள் ஜனங்களுக்கு எங்கே இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறோம்? ನಾನು ನೀವು ಜನರಿಗೆ ಎಲ್ಲಿಂದ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. நான் நீங்கள் பாவி என்று சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறோம். ನಾವು ನೀವು ಪಾಪಿ ಎಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. முதலாவது நற்செய்தியை சொல்வதற்கு முன்பாக ದೇವರ ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ கெட்ட செய்தியை சொல்ல வேண்டும். ನಾವು ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳಬೇಕು. நீங்கள் பாவிகள், ನೀವು ಪಾಪಿಗಳು, அக்கிரமக்காரர்கள், ಅಕ್ರಮಕಾರರು, நீங்கள் ஆண்டவருடைய கோபத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள் ದೇವರ என்று ಕೋಪದ ಕೆಳಗೆ ಇದ್ದೀರಾ. நான் நீங்கள் ஜனங்களுக்கு காண்பிக்க ನಾವು வேண்டும். ನೀವು ಜನರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. ஆண்டவர் பரிசுத்தர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಪರಿಶುದ್ಧರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாவம் என்னவென்று அறிந்தால் மட்டும்தான் ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿದರೆ ಮಾತ್ರವೇ அவர் எப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் என்று நீங்கள் அறிய முடியும். ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರೆಂದು ನೀವು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. பாவம் என்னவென்று அறிந்தால் மட்டும்தான் ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿದರೆ ಮಾತ್ರ தேவனுடைய நீதியை அப்பொழுது அறிய முடியும். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಆಗ ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. பாவம் என்னவென்று அறிந்தால் ಪಾಪ ಏನೆಂದು அவர் ತಿಳಿದರೆ எப்படிப்பட்ட நியாயாதிபதி என்று நீங்கள் அறிய முடியும். ಆಗ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾದ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಎಂದು ನಾವು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯ. பாவத்தை குறித்து நாங்கள் அறியாமல் இருந்தால் ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗ ನಾವು ತಿಳಿಯದೆ ಹೋದರೆ இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய முடியாது. ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಯಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்பொழுது இயேசு என்ன செய்திருக்கிறார்? ಯೇಸು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? நம்முடைய பாவத்திற்காக ಪಾಪಕ್ಕಾಗಿ அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು பிதாவுடைய கோபத்தை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று ತಂದೆಯ ಕೋಪವನ್ನು ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು ಎಂದು தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ரட்சிப்பு ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ರಕ್ಷಣೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ரட்சிப்பு என்றால் என்ன? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? இதிலே இருந்து நமக்கு ரட்சிப்பு. ಯಾವುದರಿಂದ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ? முதலாவது பிதாவுடைய கோபத்திலிருந்து ரட்சிப்பு. ಮೊದಲು ತಂದೆಯ ಒಂದು ಕೋಪದಿಂದ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ. இரண்டாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ಎರಡನೇ ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಣೆ. சுயத்திலிருந்து ரட்சிப்பு. ಒಂದು ಸ್ವಂತ ರೀತಿಯಿಂದ ರಕ್ಷಣೆ. மூன்றாவது பிசாசினிடத்திலிருந்து ரட்சிப்பு. ಒಂದು ಪಿಶಾಚಿಯ ಕೈಯಿಂದ ರಕ್ಷಣೆ. நான்காவது உலகத்திலிருந்து ரட்சிப்பு. ನಾಲ್ಕನೇ ಒಂದು ಲೋಕದಿಂದ இந்த ರಕ್ಷಣೆ. ரட்சிப்பு என்பது முதலாவது ஆண்டவருடைய கோபத்திலிருந்து விடுதலை. ಇದು ದೇವರ ಕೋಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. எதற்கு நமக்கு விடுதலை தேவை என்றால் ಯಾವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು? நான் நீங்கள் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறோம். ನಾವು ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாவத்தின் மரணம் ಪಾಪದ ಸಂಬಳ சம்பளம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. பாவத்தின் சம்பளம் ಪಾಪದ ಸಂಬಳ மரணம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಮರಣ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாவம் செய்கிற ஆத்மா ಪಾಪ ಮಾಡುವಂತ ಆತ್ಮ சாகவே சாக
மனுஷன் பிறக்கிற ஒரு மனுஷன் ಹುಟ್ಟುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯ பாவி என்று தேவனுடைய வார்த்தை ಪಾಪಿ சொல்லுகிறது. ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவனின் மேலே ಅವನ ಮೇಲೆ பிதாவுடைய கோபம் இருக்கிறது. ತಂದೆಯ ಕೋಪವಿದೆ. அப்பொழுது ரட்சிப்பென்ற முதலாவது ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವುದು ಮೊದಲು பிதாவுடைய கோபத்திலிருந்து ரட்சிப்பு. ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. எதற்கு ரட்சிப்பு என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಣೆ. நான் நீங்கள் அவருடைய பிரமாணங்களை மீறி நடந்திருக்கிறோம். ಅವರ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಮೀರಿ ನಡೆದಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கட்டளைகளுக்கு நான் நீங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கிறோம். ಆ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾನು ನೀವು ವಿಧೇಯರಾಗದೆ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆண்டவருக்கு விரோதமாய் போராட்டம் செய்திருக்கிறோம். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಹೊರಟಾಗಿ ನಡೆದಿದ್ದೇವೆ. அதற்கு தான் தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಕೋಪ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்பொழுது ரட்சிக்கிறாரோ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾವಾಗ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ? அவனை பிதாவுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கிறார். ಆಗ ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. சத்துருவின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறார். ಶತ್ರುವಿನ ಕೈಯಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. சுயத்திலிருந்து ನಮ್ಮ ரட்சிக்கிறார். ಸ್ವಂತದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. உலகத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்று ಲೋಕದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை தெளிவாக ದೇವರ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. லாஸ்ட் வீக் ஒரு பிரதர் எனக்கு போன் செய்தார். லாஸ்ட் வீக் ஒரு பிரதர் எனக்கு கால் செய்தார். ಅಂದ್ರೆ ಕಳೆದ ವಾರ ಒಬ್ಬ ಸಹೋದರನು ಫೋನ್ ಮಾಡಿದ್ದರು. அவர் இப்படியாக சொன்னார், ಅವರು ಹೀಗೆ ಹೇಳಿದರು, பாஸ்டர் ಮಾಸ್ಟರ್ நீங்க எனக்கு சில செய்திகளை ரெக்கார்ட் செய்து எனக்கு அனுப்பி விடுங்கள். ಕೆಲವು ಸಂದೇಶಗಳನ್ನು ನೀವು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ அந்த ಕಳಿಸಿ. செய்தியை நான் யூடியூப்ல போடுகிறேன். ಸಂದೇಶವನ್ನು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ அதை ಹಾಕಿ. இன்னும் அநேக லாங்குவேஜ்க்கு நான் கன்வர்ட் செய்து போடுகிறேன். ಇನ್ನೂ ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನಾನು ಭಾಷಾಂತರ ಮಾಡಿ ಹಾಕಿ. ஏனென்றால் பாவத்தை குறித்து யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಕುರಿತಾಗಿ ಯಾರು ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ದೇವರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நீங்கள் பிரசங்கம் செய்யுங்கள். ದೇವರ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ அதை ಮಾಡಿದ್ದಾರೆ. அநேக லாங்குவேஜ்ல கன்வர்ட் செய்து நாங்கள் அப்லோட் செய்யலாம் என்று சொன்னார். ಆಗ ಅದನ್ನು ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಭಾಷಾಂತರಿಸಲ್ಪಟ್ಟು ನಾನು ಅದನ್ನು ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ತೇನೆ ಎಂದರು. இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಭೆಗಳಿದೆ. எத்தனையோ ஆயிரமான ஊழியக்காரர்கள் ಸಾವಿರ இருக்கிறார்கள். ಸಾವಿರ ಸೇವಕರುಗಳಿದ್ದಾರೆ. அவர்கள் வயதானவர். ಅವರು ವಯಸ್ಸಾದವರು. எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಸೇವಕರನ್ನು ಅವರು ನೋಡಿದ್ದಾರೆ. ஆனால் அவர் யாருக்கு கால் செய்தார்? ಅವರು ಯಾರಿಗೆ ಫೋನ್ அவருடைய ಮಾಡಿದರು? நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு போன் செய்தார். ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பாஸ்டர் தயவு செய்து இந்த பிரசங்கத்தை செய்யுங்கள். ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுங்கள். ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ அவருடைய ಮಾತನಾಡಿ. நீதியை குறித்து ಅವರ பேசுங்கள். ನೀತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿ. அவர் உத்தமத்தை குறித்து பேசுங்கள். ಅವರ ಉತ್ತಮನ ಕುರಿತಾಗಿ அவர் ಮಾತನಾಡಿ. குணாதிசயங்களை குறித்து பேசுங்கள் ಅವರ என்று ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ அவர் ಮಾತನಾಡಿ. எனக்கு சொல்லினார். ಅವರು ನನಗೆ ಹೇಳಿದರು. இன்றைக்கு சபை ஜனங்கள் இந்த சபை ஜனங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறியாமல் ದೇವರ இருக்கிறார்கள். ಗುಣಾತಿಶಯವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. ஜனங்களுக்கு ஒரே ஒரு குணாதிசயங்களை ஒரு குணாதிசயங்களை குறித்து மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ಜನರಿಗೆ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ஆண்டவர் அன்பானவர். ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು. ஆண்டவர் கிருபை உள்ளவர். ದೇವರು ಕೃಪೆಯುಳ್ಳವರು. ஆண்டவர் ದೇವರು அன்பானவர். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು. கிருபை உள்ளவர். ಕೃಪೆಯುಳ್ಳವರು. யார் வாயிலான கேளுங்கள். ಯಾರ ಬಾಯಾದರೂ ಕೇಳಿ. இயேசு யார் என்று சொன்னால் ಯೇಸು ಯಾರು? அவர் ஆண்டவர் நேசிக்கக்கூடிய தேவன். ಅವರು ದೇವರು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು. அவர் நேசிக்கக்கூடிய தேவன் தான். ಅವರು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು. அந்த அன்பு என்பது ಪ್ರೀತಿಯನ್ನು அது ஒரு குணாதிசயமாக அது ஒரு இருக்கிறது. குணாதிசயமாக. அந்த அன்பு விட்டு ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು இன்னும் கிறிஸ்துவுக்கு அநேக விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅನೇಕ ವಿಧವಾದ இங்கே ಗುಣಾತಿಶಯ. வேதாகமத்திலே ವೇದದಲ್ಲಿ ஆண்டவர் அன்பு 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 என்று சொல்லவில்லை. ದೇವರು ಪ್ರೀತಿ 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 ಎಂದಲೇ ஆனால் ಹೇಳಿದ್ದಾರೆ. பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧನು 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 ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவருடைய அன்பு ಆತನ ಪ್ರೀತಿ பரிசுத்தமான அன்பு. ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರೀತಿ. அவருடைய கோபம் ಆತನ ಕೋಪ பரிசுத்தமுள்ள கோபம். ಪರಿಶುದ್ಧವಾದ ಕೋಪ. அவருடைய கிருபை ಆತನ ಕೃಪೆ பரிசுத்தமுள்ள கிருபை. ಪರಿಶುದ್ಧವಾದ ಕೃಪೆ. இந்த பரிசுத்தம் என்பது ಪರಿಶುದ್ಧ ಎನ್ನುವುದು ஆண்டவருடைய குணாதிசயங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಕ್ಕೆ ಅದೊಂದು ಅಸ್ತಿಪಾರವಾಗಿದೆ. The holiness of God is the foundation. ಯಾಕೆಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವೇ ಅದೊಂದು ಅಸ್ತಿಪಾರವಾಗಿದೆ. அந்த பரிசுத்த தேவனை குறித்து நான் நீங்கள் அறிய வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ அவர் பரிசுத்தராய் இருக்கிற காரணத்தினாலே ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವ ಕಾರಣ அவர் அசுத்தத்தை வெறுக்கிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ಅಶುದ್ಧವನ್ನು ನಿರಾಕರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாவத்தை வெறுக்கிற தேவனாக ಪಾಪವನ್ನು இருக்கிறார். ನಿರಾಕರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாவிகளை நிராகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ನಿರಾಕರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாவிகளை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ನಿರಾಕರಿಸುವ ஆனால் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னொரு இடத்திலே அவர் அன்பானவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப பிரியமான ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ಜನರೇ, இந்த பாவத்தை குறித்து நான் நீங்கள் அறிய வேண்டும். ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இந்த பாவத்தின் நிமித்தம் ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ பிதாவுடைய கோபம் கிறிஸ்துவின் மேலே வந்தது. ತಂದೆಯ ಕೋಪ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಬಂದಿತು. எதற்காக வந்தது என்றால் எதற்காக ಬಂದಿತು? யார் கிறிஸ்துவின் மேலே விசுவாசிக்கிறார்களோ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ நம்ம ಇಡುತ್ತಾರೆ. மேலே வர வேண்டிய கோபாக்கினையை ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರಬೇಕಾದ ಕೋಪದ ದಂಡನೆ கிறிஸ்து சிலுவையில் சுமந்து ಕ್ರಿಸ್ತನ கொண்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. நமக்காக அவர் பாடுபட்டார். ನಮಗಾಗಿ ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟರು. கிறிஸ்து பிதாவிடத்தில் ஒன்றாக இருந்தார். ಕ್ರಿಸ್ತನು ತಂದೆ ಜೊತೆಗೆ அந்த ಒಂದಾಗಿದ್ದರು. பாவம் என்பது ಪಾಪವೆನ್ನುವುದು சில நேரத்திற்கு ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ கிறிஸ்துவையும் பிதாவையும் தூரமாக்கினது. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಂದೆಯನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿತು. எது தூரமாக்கினது? ಯಾವುದು ದೂರ ಮಾಡಿತು? என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம். ನನ್ನ ನಿನ್ನ ಪಾಪವು இந்த பாவம் என்பது பயங்கரமான காரியமாக ಪಾಪ இருக்கிறது. ಎನ್ನುವುದು ಭಯಂಕರವಾದ
ಮಾಡಿದರು. நரகத்தை குறித்து விசுவாசித்தார். ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದರು. நரகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பிரசங்கம் செய்தார். ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. நரகத்தை குறித்து ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருந்தார். ನಾವು ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಲೇ இந்த ಇದ್ದರು. வார்த்தையில் நரகத்தை குறித்து பேசிக் ಈ கொண்டிருக்கிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீங்கள் இச்சையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ಇಚ್ಛೆಯೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವುದಾದರೆ நீங்கள் எரிநரகத்துக்கு போய்விடுவீர்கள் என்று சொல்லிக் ನೀವು கொண்டிருக்கிறார். ಉರಿಯುವಂತ ನರಕಕ್ಕೆ ಅಗ್ನಿಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಎಂದು இப்ப ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு வந்து பார்த்தீர்கள் என்றால் ಯೇಸುವನ್ನು ನೋಡುವಾಗ நரகத்தை குறித்து பேசினார். ನರಕವನ್ನು ಕುರಿತು இன்னைக்கு ಮಾತಾಡಿದರು. ஜனங்கள் இப்படியாக இருக்கிறார்கள். ಜನಗಳು ಹೀಗೆ ಇದ್ದಾರೆ. அன்பான தேவன் தண்டிக்க முடியாது. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ದಂಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அன்பான தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಯಾರನ್ನ ಆತನು ನರಕಕ್ಕೆ ಹಾಕುವುದಿಲ್ಲ. அவர் வந்து உண்மையான தேவனே அல்ல. ಆತರ ಆಗ ಆಗಿದ್ದರೆ ಅವರು ನಿಜವಾದ ದೇವರೇ. இவர்கள் ஏதோ ஒரு விக்கிரக இயேசு கிறிஸ்துவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ಆಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಯಾವುದೊಂದು ವಿಗ್ರಹವಾಗಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು ಅವರು ಆರಾಧಿಸುವುದಲ್ಲಿದ್ದಾರೆ. வேற இயேசுவை ஆராதித்துக் ಬೇರೆ கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸುವುದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனால் நான் நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற இயேசுவை ஆராதிக்க வேண்டும். ನೀವು ವೇದದಲ್ಲಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. நீ யார் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு? ನೀನು ಯಾರು ದೇವರ ಬಗ್ಗೆ அவர் ಹೇಳುವುದಕ್ಕೆ? கொடி அவர் இப்படி என்று நீ யார் ஆண்டவரை குறித்து ಅವರು சொல்லுவதற்கு? ಹಾಗೆ ಅವರು ಹೀಗೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನೀನು ಯಾರು? அவர் யார் என்று சொல்லுகிறாரோ ಅವರು ಯಾರೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் யார் என்று அவரே நமக்கு சொல்லிக் ಅವರು கொண்டிருக்கிறார். ಯಾರೆಂದು ಅವರೇ ನಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த இயேசுவை விசுவாசிக்க ಆ வேண்டும். ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் மன்னித்து விடுவார். ದೇವರು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. நான் எப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடுகிறேன் ಮಾಡಿದ ಪಾಪ ಮಾಡಿದರೆ என்று ಸರಿ. பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து ಸುಳ್ಳಾದ ಜೀವಿತ ನಡೆಸಿ உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டு ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಯಾಮಾರಿಸಿ நரகத்துக்கு போய் விடாதிருங்கள். ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿರಿ. இயேசு இயேசு நரகத்தை குறித்து பேசினார். ನರಕವನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡಿದರು. அதிகமாக இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து பேசினார். ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಮಾತಾಡಿದರು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ யார் பாவம் செய்கிறார்களோ யார் பாவம் ಮಾಡ್ತಾರೆ? அவர்கள் எங்கே போவார்கள்? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ? நரகத்துக்கு போவார்கள். ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. ನರಕವೆಂದು ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ. அதை போலவே நரகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. ಹಾಗೆ ನರಕ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ. இந்த நரகம் யாருடைய நரகம்? ಅದು ನರಕ ಇದು ಯಾರದು? ஆண்டவருடைய நரகம். பிசாசு இல்லப்பா. ಪಿಶಾಚಿದ. நரகம் வந்து பிசாசு இல்ல. ನರಕ ಒಂದು ಪಿಶಾಚಿದಲ್ಲ. நரகத்துக்கு பிசாசு அதிபதி இல்ல. ನರಕಕ್ಕೆ ಪಿಶಾಚಿ ಅಧಿಪತಿ. ஏனென்றால் ஒரு நாள் பிசாசை இங்க வேக போகிறான். ಯಾಕಂದ್ರೆ ಪಿಶಾಚಿಯಲ್ಲಿ ಬೇಯುತ್ತಾನೆ. அவனுடைய முடிவு எங்கே இருக்கிறது? ಅವನ ಅಂತ್ಯ ಎಲ್ಲಿ ಇದೆ? நரகத்தில. ನರಕದಲ್ಲಿ. The hell is God's hell. ಅದು ದೇವರ ಒಂದು ನರಕ. நரகம் வந்து ನರಕವು பரலோகம் எப்படி ஆண்டவரது இருக்கிறதோ ಪರಲೋಕವು ಹೇಗೆ ದೇವರಾಗಿದೆಯೋ நரகமும் ஆண்டவருடையது தான். ನರಕವು ಅದು ದೇವರದೇ. நரகத்தை உருவாக்கி இருக்கிறவர் யார்? ನರಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಯಾರು? ஆண்டவர். ದೇವರೇ. யாருக்காக உருவாக்கி இருக்கிறார்? ಯಾರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದರು? பாவிகளுக்காக. ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ. யார் அவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்கிறார்களோ ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೊರಟಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, அக்கிரமங்களை செய்கிறார்களோ ಅವುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷனை நான் பார்த்தபடியாக சொன்னேன். ಒಂದು ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಕೇಳಿದೆ. ஆண்டவர் நரகத்தின் தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನರಕಕ್ಕೆ ದೇವರಾಗಿ. அவர் நரகத்திற்கு அதிபதியாக ಅವನು இருக்கிறார். ನರಕಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯಾಗಿ. அவன் என்னை இப்படியாகவே ஆச்சரியமாக பார்த்தான். ಅವನು ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡಿದರು. நரகம் ஆண்டவருடையதா? ನರಕವು ದೇವರದ. ஆண்டவர் நரகத்தை உருவாக்க முடியாது. ದೇವರು ನರಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ஆண்டவர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்பான தேவன். ದೇವರ ಪ್ರೀತಿಯ அதே ದೇವರು. வார்த்தை சொல்லுகிறது. யார் குமாரனுக்கு கீழ்ப்படியாமல் ಯಾರು இருக்கிறார்களோ ಕುಮಾರನಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೇ ಇರುತ್ತಾರೆ, அக்கிரமக்காரர்கள், ಅಕ್ರಮಕಾರರು, பொய் பேசுகிறவர்கள், ಸುಳ್ಳು ಹೇಳುವವರು, விபச்சாரக்காரர்கள், விபச்சாரக்காரರು, பொய் பித்தலாட்டம் செய்கிறவர்கள், ಸುಳ್ಳಾಗಿ ನಡೆಯುವವರು, மாயமானக்காரர்கள், ಹಾಗೂ ಕಪಟಿಗಳು, இவர்களுடைய முடிவு எங்கே? ಇವರ ಅಂತ್ಯ இவர்கள் எரிநரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று வார்த்தை ನರಕಕ್ಕೆ சொல்லுகிறது. ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ஆனால் ವಾಕ್ಯ இன்றைக்கு சபையில் நரகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ನರಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಿಲ್ಲ, பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை. ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நீங்க எல்லாரும் நல்லவர்கள் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯವರೆಂದು ಜನಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ஊழியக்காரர்கள் அப்படியாகவே சொல்லுவார்கள். ಸೇವಕರು ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ, நம்மளை போல கேடுகட்ட பாவிகள் யாருமே இல்லை. ಅಷ್ಟು ಬಹಳ ಕೇಡಿನಿಂದ ತುಂಬಿದಂತ ಪಾಪಿಗಳು ಯಾರು ಇಲ್ಲ. நம்மளை போல அசுத்தவான்கள் யாருமே இல்லை. ಹಾಗೆ ಅಶುದ್ಧವಂತರು ಯಾರು ಇಲ್ಲ. ஆனால் நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ನಾವು என்றால் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபையாக, ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿ, அவருடைய சுத்த அன்பாக இருக்கிறது. ಶುದ್ಧ ಪ್ರೀತಿಯಾಗಿ. இங்கே நீங்கள் நல்லவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கவில்லை. ನಾವು ಒಳ್ಳೆಯವರೆಂದು ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದಿಲ್ಲ. நீங்கள் பாவிகளிலே பிரதான பாவிகள் என்கிற நிமித்தம், ನಾನು ನೀನು ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಪಾಪಿಗಳಾಗಿ அவருடைய சுத்த கிருபையின் நிமித்தம் ಶುದ್ಧ ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತ ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஐயா, நீங்கள் நினைக்க கூடாது ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು, நான் நல்ல மனுஷன், ನಾನು ಒಳ್ಳೆ நான் ಮನುಷ್ಯ, யாருக்குமே கெடுதல் செய்யவில்லை. ಯಾರಿಗೂ ಕೆಟ್ಟದ್ದು இல்லை, ಮಾಡಲಿಲ್ಲ. ஜனங்களோட வாயில இப்படித்தான் வரும். ಹಾಗೂ ಜನರ ಬಾಯಿಗೆ ಬರುತ್ತದೆ, ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த விதமான கஷ்டங்கள், ಯಾಕೆ ಈ ವಿಧವಾದ ಕಷ್ಟ, இந்த விதமான பிரச்சனைகள், ಈ ವಿಧವಾದ நான் ಸಮಸ್ಯೆ, யாருக்குமே கெடுதல் ನಾನು செய்யவில்லை. ಯಾರಿಗೂ ಕೆಟ್ಟದ್ದು நீ ಮಾಡಲಿಲ್ಲ. எவ்வளவு கெடுதல் செய்திருக்கிற என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ಎಷ್ಟು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡಿದೆ ಎಂದು ದೇವರು நீ ತಿಳಿದಿದ್ದಾನೆ. வெளிய பிரகாரமாய் செய்யாமல் இருந்தாலும் ಆದರೆ ನೀನು ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾಡಬೇಕು. உன்னுடைய இருதயத்தில் எத்தனை கேடுகட்ட பாவங்களை செய்திருக்கிறாய் என்று ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ಎಷ್ಟು ಕೇಡು ತುಂಬಿದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂದು ದೇವರು ஆண்டவர் ತಿಳಿದಿದ್ದಾನೆ. சகலத்தையும் அறிகிற தேவனாக ದೇವರು இருக்கிறார். ಸಕಲವನ್ನು ತಿಳಿಯುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அப்ப நானும் நீங்களும் ನಾನು ನೀನು தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து அறிய வேண்டும் ದೇವರ என்றால் ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. பாவம் என்று அறிய வேண்டும். ಪಾಪ ಏನು
ಎಂದು அவர் நீதி என்னவென்று அறிய வேண்டும் என்றால் ಎಂದು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ பாவம் என்னவென்று அறிய வேண்டும். ಮೊದಲು ಪಾಪ ಎಂದು ತಿಳಿಯಬೇಕು. நியாய தீர்ப்பு என்னவென்று அறிய வேண்டும் என்றால் ತೀರ್ಪು ಏನು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ பாவம் என்னவென்று அறிய வேண்டும். ಪಾಪ ಏನೆಂದು ತಿಳಿಯಬೇಕು. அப்பொழுது ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? வெளி பிரகாரமாக நான் பரிசுத்தவான், ಬಹಿರಂಗವಾಗಿ ಪರಿಶುದ್ಧನು, நான் எந்த விதமான பாவம் செய்யவில்லை, ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, யாரையும் நான் கொலை செய்யவில்லை, ನಾನು ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ, யாருக்கும் விரோதமாக நான் விபச்சாரம் செய்யவில்லை, ನಾನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲಿಲ್ಲ, நான் பாவி இல்லை என்று ஜனங்கள் நினைத்துக் ನಾನು கொள்கிறார்கள். ಪಾಪಿ ಇಲ್ಲ ಎಂದು ಜನಗಳು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன ஒரு சொல்லுகிறார்? ஸ்திரீயையாவது ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನಾಗಲಿ, புருஷனையாவது புருஷனನ್ನಾಗಲಿ, யார் இச்சையோடு ಯಾವ பார்க்கிறாரோ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾರೋ அவர்களுடைய இருதயத்திலே ಅವರುಗಳ ಹೃದಯದಲ್ಲಿ அந்த நபரோடு ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ விபச்சாரம் செய்து முடித்து விட்டார்கள். ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು ಎಂದು ஆண்டவர் சொல்லுவது சரியா கரெக்டா? ದೇವರು ಹೇಳುವುದು ಸರಿಯಾದ அவர் சொல்லுவது எப்பவுமே சரி. ಅವರು ಹೇಳುವುದು ಯಾವಾಗಲೂ ಸರಿ. நம்ம தான் பெரிய ஃபால்ட் ನಾವೇ ದೊಡ್ಡ ತಪ್ಪು, இல்லையா? நம்ம தான் ஒரு பெரிய ஃபால்ட். ನಾವೇ ದೊಡ್ಡ ತಪ್ಪುಗಳಾಗಿದ್ದೇವೆ. நான் சில நேரத்தில் நினைக்குவேன், ನಾನು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில ಅನಿಸುತ್ತದೆ, ஜனங்களை பார்க்குவேன், ಕೆಲವು ಜನಗಳನ್ನು சில ನೋಡಿ, ஊழியக்காரங்களை பார்க்குவேன், ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ, சில விசுவாசிகளை பார்க்குவேன். ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನೋಡಿ, ஆண்டவர் வேதாகமத்தை வாசித்தா ದೇವರು ವೇದವನ್ನು ಓದಿದ್ದಾರೆ, பயங்கரமா பேசுவார். ಭಯಂಕರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆண்டவரே இந்த மனுஷன் அப்படி இருக்க முடியுமா? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ நான் யோசிக்கிறேன் சில ನಾವು நேரத்தில் ಯೋಚಿಸುತ್ತೇವೆ, இவர்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்வார்களா? ಇವರು ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ, இவர்கள் இப்படி ஈடுபடுவார்களா ಇವರು ಈಗ ಆ ಪಾಪದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ என்று நான் யோசிக்குவேன். ಎಂದು ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, அவர் வயதானவர்கள், ದೇವರ ವಯಸ್ಸಾದ அவர்கள் எப்படி இதை செய்ய முடியும்? ಅವರು ಹೇಗೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, இருதயத்தில் எல்லாம் செய்து முடித்து விடுகிறார். ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿ இல்ல, ಮುಗಿಸುತ್ತಾರೆ. இருதயத்திலே ಹೃದಯದಲ್ಲೇ எல்லாம் செய்து முடித்து ಎಲ್ಲವನ್ನೂ விடுகிறார். ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. முதலாவது பாவம் எங்கேருந்து புறப்பட்டு வருகிறது? இந்த இருதயத்திலிருந்து. ಹೃದಯದಿಂದಲೇ இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு ಹೇಳುತ್ತಾನೆ, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಿರುತ್ತದೋ ಅದೇ ಬಾಯಿ இந்த ಮಾತಾಡುತ್ತದೆ. இருதயத்திற்குள்ளாக இருந்து ಹೃದಯದೊಳಗಿಂದ விபச்சாரங்கள், ವ್ಯಭಿಚಾರ, வேசித்தனங்கள், ವೇಶ್ಯತನ, காம விகாரங்கள், ಕಾಮವಿಕಾರ, பொய் பேசுவது, ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, ஏமாற்றுவது, ಯಾಮಾರಿಸುವುದು, பாவம் எங்கே இருக்கிறது? ಪಾಪ ಎಲ್ಲಿದೆ? உங்களுடைய ನಿಮ್ಮ இருதயம் என்கிற டெபாசிட்ல இருக்கு. ಹೃದಯವೆಂಬ ಒಂದು ಡೆಪಾಸಿಟ್ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಇಲ್ಲ. ಹೃದಯ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಆಗಿ ಅದರಲ್ಲೆಲ್ಲ ಡೆಪಾಸಿಟ್ இங்க ಆಗಿದೆ. எல்லா பாவம் எங்கே இருக்கிறது? ಎಲ್ಲ ಪಾಪ ಎಲ್ಲಿದೆ? எங்கே இருக்கிறது? இங்க யாராவது பாவம் செய்து விட்டால் ಯಾರು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾರೆ? யூத்கள் இப்படி சொல்வார்கள், ಯೌವನಸ್ಥರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ஐயோ பாவமே, ಅಯ್ಯೋ ತಂದೆ ತಾಯಿ, அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போய் பாவம் செய்ய சொன்னார்கள், ಅವರೇ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪಾಪ ಮಾಡಿಸಿದ್ರು, அதற்காக நான் பாவம் செய்தேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪಾಪ இல்ல ಮಾಡಿದೆ. வேற யாரும் பாவம் செய்து விட்டு ಬೇರೆ ಯಾರೋ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಪಾಪ ಮಾಡಿ எனக்கு அந்த பாவம் பிடிக்கவில்லை, ಆ ಪಾಪ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, நானும் கம்பல் பண்ணி விட்டார்கள், ಆದ್ರೂ ಬಲವಂತ ಮಾಡಿದ್ರು, தெரியாமல் செய்து விட்டேன். ಗೊತ್ತಿರದೆ ಮಾಡಿ, யாரு தெரியாம ஒண்ணு செய்யறது ಯಾರು ಗೊತ್ತಿರದೆ ಮಾಡುವುದು, எல்லாம் தெரிஞ்சுதான் ಎಲ್ಲ செய்யணும். ಗೊತ್ತಿದ್ದೇ ಮಾಡುವುದು. முதலாவது பாவம் எங்கே வருகிறது? ಪಾಪ ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ? இருதயத்தில. ಹೃದಯದಲ್ಲಿ. நீங்க இருதயத்திலிருந்து ಹೃದಯದಿಂದ வெளிப்பிரகாரமாய் புறப்படுகிறது. ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. அப்பொழுது ಆಗ இந்த பரிசுத்தம் என்பது வெளிப்பிரகாரமாய் மட்டும் நம்ம காண்பிப்பதல்ல, ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾತ್ರ ನಾವು ஏதோ ತೋರಿಸುವುದಲ್ಲ, சபைக்கு வரும்போது மட்டும் காண்பிப்பதுமல்ல, ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾತ್ರ ತೋರಿಸುವುದಲ್ಲ, உள்ளான பரிசுத்தம் நமக்கு தேவை. ಹೊರಗಿನ ಪರಿಶುದ್ಧತೆ, இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಭಾಗ್ಯವಂತರು. இயேசு இப்படியாக சொல்லவில்லை, ಯೇಸುಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, வெளிப்பிரகாரமாய் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಭಾಗ್ಯವಂತರು, என்னை தரிசிப்பார்கள் என்று சொல்லவில்லை. ನನ್ನನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾರೆ ಎಂದು இயேசு ಹೇಳಿಲ್ಲ. என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಹೇಳಿದರು, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், ಅವನಲ್ಲಿ ಶುದ್ಧ ಇರುವವನು அவன் ಭಾಗ್ಯವಂತ, தேவனை தரிசிப்பான். ಅವನು ದೇವರನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. இந்த இருதயம் சுத்தமா இல்லாவிட்டால் ಹೃದಯ ಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಹೋದರೆ இயேசு கிறிஸ்துவை காண முடியாது ಯೇಸುವನ್ನು ಕಾಣಲು என்று ಸಾಧ್ಯವಿಲ್ಲ தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. ஒரு நாளும் ಪ್ರತಿದಿನ எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க ನಾವು வேண்டும். ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. இல்ல, பாவம் என்பது பாவம் என்பது ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது. ಭಯಂಕರವಾದ சில ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஒரு வார்த்தை சொல்லுகிற அந்த வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 10வது வசனம் வரைக்கும் வீட்டிலே போய் வாசிங்க. 6ರಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ. அப்போ வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, பாவம் என்றால் என்ன? ಪಾಪ ಎಂದರೆ ಏನು? தேவனுடைய கட்டளையை மீறுவது தான் பாவம். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರುವುದೇ ಪಾಪ. ஆண்டவர் நமக்கு ஆக்கினைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஆக்கினையை யார், அந்த ஆக்கினைக்கு விரோதமாக யார் பாவம் செய்கிறார்களோ ಆಜ್ಞೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ? அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்திருக்கிறார்கள். ಅವர்கள் ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅವರುಗಳು ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எதற்காக ஆண்டவர் பாவத்தை எப்படியாக வெறுக்கிறார் என்றால், ಹಾಗಾಗಿ ದೇವರು ಪಾಪವನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கட்டளைக்கு விரோதமாக எப்பொழுது நாங்கள் நடக்கிறோமோ, ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವಾಗ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ, நாங்கள் யாருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்திருக்கிறோம், ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, அந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் முரட்டாட்டம் ಅವನು செய்திருக்கிறோம். ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. பாவம் என்றால் என்ன? ಪಾಪ ಎಂದರೆ ಏನು? ஆண்டவருடைய கட்டளை மீறுவதே பாவம். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರುವುದೇ ಪಾಪ. ஒரு நாள்
எத்தனையோ விதமான பாவங்களை ಎಷ್ಟೋ செய்கிறோம், ವಿಧವಾದ ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, எத்தனையோ விதமான பாவங்கள் ಎಷ್ಟೋ செய்கிறோம். ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು அப்பொழுது ಮಾಡುತ್ತೇವೆ. வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எப்பொழுது ஒரு கட்டளைகளுக்கு விரோதமாய் நான் நீங்கள் கீழ்ப்படியாமல் நடக்கிறோம், ಯಾವ ಒಂದು ಆಜ್ಞೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ನಡೆದರೆ, நான் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்திருக்கிறோம், ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறோம். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ. எப்பொழுது ஒரு கட்டளைகளை நான் நீங்கள் உடைக்கிறோமோ, ಯಾವಾಗ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಹೊಡೆಯುತ್ತೇವೆ, இயேசுவே நீர் என்ன எனக்கு கட்டளை சொல்லுவது, ಯೇಸುವೇ ನೀವೇ ನನಗೆ ಹೇಳು, நான் எனக்கு பிடித்தமான வாழ்க்கை நான் வாழுகிறேன், ನನಗೆ ಇಷ್ಟ ಹಾಗೆ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ, அதுதான் பாவம். ಅದು ಪಾಪ. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் ಆತನ ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ அந்த ಮಾಡುವ நியாயாதிபதி என்ன செய்வார்? ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒரு ராஜா இருக்கிறார், ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನೆ, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ಅವನಿಗೊಂದು ರಾಜ್ಯವಿದೆ. அவர் அந்த ராஜா சில கட்டளைகளை ಆ கொடுக்கிறார். ರಾಜ ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವ அந்த ಜನಗಳು ஒரு கட்டளையை மீறி நடந்தால் அந்த ராஜா என்ன ಆ செய்வான்? ಒಂದು ಆಜ್ಞೆ ಮೀರಿ ನಡೆದರೆ ಆ ರಾಜ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவருடைய ஜீவனை எடுத்து விடுவான், ಜೀವನ ತೆಗೆದುತ್ತಾನೆ, சாகடித்து விடுவான். ಅದನ್ನು ಅವನು ಸಾಯಿಸುತ್ತಾನೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவருடைய கட்டளைகளை நான் நீங்கள் மீறி நடந்திருக்கிறோம், ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ನೀವು ಮೀರಿ ನಡೆದಿದ್ದೇವೆ, நடந்து கொண்டிருக்கிறோம். ನಡೆಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்யக்கூடாது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಾವು ಅಂದ್ರೆ ನಾವು ನೀವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ஒரு ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದು. விசுவாசியானவர் ವಿಶ್ವಾಸಿಯಾದ பாவத்தை அபியாசம் செய்ய முடியாது, ಪಾಪವನ್ನು ಅವನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನು பாவங்கள் அபியாசம் செய்ய முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಪಾಪಗಳನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் ஒரு ಒಬ್ಬ விசுவாசியானவர் ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು பாவம் செய்வான். ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் பாவமே இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் கூட பொய்யான மனுஷன். ಪಾಪವೇ ಇಲ್ಲ ನಡೆದವನು ಸುಳ್ಳಾದ ಮನುಷ್ಯ. ஆனால் ಆದರೆ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் ಸಾಕ್ಷಿಯ ಮಕ್ಕಳಿಗೆ ஒரு வித்தியாசம் ಒಂದು இருக்கிறது. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தேவர நீதியை அபியாசம் செய்வார்கள். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ. பிசாசுடைய பிள்ளைகள் என்ன ಸಾಕ್ಷಿಯ செய்வார்கள்? ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பாவத்தை அபியாசம் செய்வார்கள். ಪಾಪಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ. இதுதான் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸ. அப்ப நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். நாங்கள் உண்மையாகவே விசுவாசத்தில் இருக்கிறோமா? ನಿಜವಾಗಲೂ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ நான் நீங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறோம். ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತೇವೆ. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறது, ಒಬ್ಬ ಎದುರಿದೆ. அது பாவம். ಅದು ಪಾಪ. அந்த பாவத்திற்கு விரோதமாய் ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧ ஒரு நாளும் நான் நீங்கள் போராட வேண்டும். ಒಂದು ದಿವಸ ನಾವು ನೀವು ಹೋರಾಡಬೇಕು. பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, பாவத்தை சாகடியுங்கள், ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ, இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து விடும். ಪಾಪ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. ஆவியானவருடைய உதவியின் மூலமாய் ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ரோமர் 8:13 இப்படியாக சொல்லுகிறது, ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8:13 அந்த ஆவியானவரின் நிமித்தம் ದೇವರ ಅಪ್ಪನ ನಿಮಿತ್ತ உங்களுடைய பாவத்தை நீங்கள் சாகடித்தால் ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿದರೆ நீங்கள் பிழைப்பீர்கள், ನೀವು ಜೀವಿಸುವಿರಿ. நீங்கள் பிழைப்பீர்கள். ಜೀವಿಸುವಿರಿ. பாவத்தின் பிரகாரமாய் நீங்கள் வாழ்ந்தால் ಪಾಪದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವಿರಿ. உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று வார்த்தை ಮರಣ சொல்லுகிறது. ನಿಶ್ಚಯವನ್ನು ವಾಕ್ಯ அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು பாவம் என்னவென்று நான் நீங்கள் அறிய வேண்டும். ಏನೆಂದು ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. பாவத்தினுடைய பலம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ಪಾಪದ ಬಲ ಏನೆಂದು ತಿಳಿಯಬೇಕು. எப்பொழுது அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோமோ ನಾವು ತಿಳಿಯುತ್ತೇವೆ. எங்களால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ನಮ್ಮಿಂದ ನಾವು ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಲು நாங்கள் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பலவான்கள் அல்ல, ನಾವು ಬಲಶಾಲಿಗಳಲ್ಲ. ஆனால் அந்த ஜெயம் தருகிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் நீங்கள் ஓட வேண்டும். ಆದ ಜಯಗೊಳ್ಳುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಾವು ನೀವು ಓಡಬೇಕು. பாவத்தை மேற்கொள்ள முடியும். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இயேசு கிறிஸ்துவின் பலத்தை தரித்துக் கொண்டு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲವನ್ನು இயேசு ಧರಿಸಿಕೊಂಡು கிறிஸ்துவை சார்ந்து எப்பொழுது நடக்கிறோமோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆದುಕೊಂಡು ಯಾವಾಗ ನಡೆಯುತ್ತೇವೆ. ஒரு நாள் ஒரு விசுவாசி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவான். ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. இயேசுவே, இந்த உலகத்தில் பாவம் நிரம்பி இருக்கிறது, ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ. என்னுடைய இருதயத்தில் பாவம் இருக்கிறது. ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಪವಿದೆ. ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் ದೇವರು நான், ನಿರ್ಬಂಧವಾದ ಮನುಷ್ಯ. என்னை ரட்சியும் என்று என்னை ரட்சிಸುವ அழுகிற மனுஷனாக காணப்படுவான். ದುಃಖಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿ யார் ಕಾಣುತ್ತಾನೆ. அவருடைய பாவத்தை செய்து ಯಾರು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ பாவத்தை குறித்து துக்கிக்கிறீர்கள்? ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ இங்கே ದುಃಖಿಸುತ್ತೇವೆ. மனம் திரும்புதலில் 2 விதமான மனம் திரும்புதல் இருக்கிறது. ಮಾನಸಂತಾನ ಒಂದೊಂದು 2 ವಿಧವಾದ ಮಾನಸಂತಾನ. உலகத்திற்குரிய மனம் திரும்புதல், ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾನಸಂತಾನ. ஆண்டவருக்குரிய மனம் திரும்புதல். ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾನಸಂತಾನ யார் ಹೊಂದುವರು. ஆண்டவருக்குரிய மனம் திரும்புதல் இருக்கிறதோ ಯಾರು ದೇವರು ಹೇಗೆ ಬಯಸುತ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾನಸಂತಾನ ಹೊಂದುತ್ತಾರೋ நித்திய ஜீவன் பெறுவார்கள் என்று வார்த்தை ಜೀವನದಲ್ಲಿ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஐயா, தேவனுடைய ராஜ்யம் அவசியமாக இருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯ ಅವಶ್ಯಕತೆ அந்த ಇದೆ. ராஜ்யத்திற்குள்ளாக நாம் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವೇ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ஆனால் தேவனிடத்திலிருந்து நம்ம எது பிரிக்கிறது? ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡುತ್ತದೆ? இந்த பாவமானது நம்மளை வேர்பிரிக்கிறது. ಪಾಪವಾದದ್ದೇ ನಮ್ಮನ್ನು ದೂರ இந்த ಮಾಡುತ್ತದೆ. பாவத்தை குறித்து நான் நீங்கள் அறிய வேண்டும். ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. அதிகமாக வேதவாசியுங்கள், ಹೆಚ್ಚಾಗಿ ವೇದವನ್ನು ಓದಿ, அதிகமாக ஜெபியுங்கள், ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, பெரிய ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ, ஆண்டவரே, இந்த பாவத்தை குறித்து எனக்கு கற்றுத்தாரும். ದೇವರೇ, ಈ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿಕೊಡು. இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று ಪಾಪ ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾಗಿದೆ. இயேசுவே எனக்கு கற்றுத்தாரும். ಶಿವನಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡು. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯ பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು ஒரே குமாரனை தண்டித்தார். ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ದಂಡಿಸಿ
ದಂಡಿಸಿದರು. எதற்காக தண்டித்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ದಂಡಿಸಿದರು? பாவத்துக்காக தண்டித்தார். ಪಾಪಕ್ಕಾಗಿ ದಂಡಿಸಿದರು. யாருடைய பாவம்? ಯಾರ ಪಾಪ? நம்முடைய பாவம். ನಮ್ಮ ಪಾಪ. யார் சுமந்தார்? ಯಾರು ಹೊತ್ತುಕೊಂಡರು? கிறிஸ்து சுமந்தார். ಕ್ರಿಸ್ತು ಹೊತ್ತುಕೊಂಡರು. எதற்காக சுமந்தார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು? நான் நீங்கள் அவருடைய ஜீவன் பெற்றுக்கொள்ள ನಾನು முடியும். ಮಾತ್ರ ಜೀವ ಹೊಂದುತ್ತೆ. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மங்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்? நான் ಏನು ಹೇಳಲು ಬರುವೆ? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து ನಿಮ್ಮನ್ನು பாருங்கள். ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. ಈ ಪ್ರಕಾರமாய் மட்டுமல்ல, ಬಹಿರಂಗವಾಗಿ ಮಾತ್ರ நீங்கள் ಅಂತರಂಗத்திலே எப்படி வாழுகிறீர்கள் என்று ஆண்டவர் அறிகிறார். ನೀವು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರು அப்பா ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அறியாமல் இருக்கலாம், ತಂದೆ ತಾಯಿ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. இல்லை கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்ளாமல் ನಿಮ್ಮ இருக்கலாம். ಜೊತೆಲಿರುವವರು ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ஆனால் ஆண்டவருடைய கண்களிலே எல்லாம் தெரிகிற காரியமாக ದೇವರ இருக்கிறது. ಕಣ್ಣಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬಹಿರಂಗವಾಗಿದೆ. எல்லாம் பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಎಲ್ಲವೂ ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற ಅವರು தேவனாக ಮಾಡುವಂತ இருக்கிறார். ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. பாவத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ತಿಳಿಯಬೇಕು. அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஓட ಆ வேண்டும். ಪಾಪವನ್ನು ಆ ಒಂದು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಾವು ಓಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுகிற தேவனாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವ அவரிடத்தில் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. போக வேண்டும் இயேசுவே, அவரிடத்தில் போக வேண்டும் இயேசுவே, ಅವರ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು இந்த ಮಾರ್ಪಡಿಸು. பாவத்திலிருந்து ரட்சியும். ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸು. ஒரு நாள் பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ಈ ದಿನ ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ஆவியானவர் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ದೇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. எப்பொழுது அதிகமாக ஜெபித்தேன், ಯಾವಾಗ ಹೆಚ್ಚಾಗಿ அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோமோ, ಹೆಚ್ಚಾಗಿ ವೇದವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, ஆண்டவர் நம்மை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ದೇವರು. அவர் நம்மை கைவிட மாட்டார். ಅವನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் நீங்கள் ஆண்டவருடைய பலனை சார்ந்து ದೇವರ ಬಲವನ್ನೇ ಆತುಕೊಂಡು பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ಪಾಪವನ್ನು ಜಯಿಸು. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் ದೇವರ ಪಾಪದ ಸಂಬಳ மரணம். ಮರಣ. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறோமோ, ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಂಡು ನಡೆಯುತ್ತೇವೆ. நித்திய ஜீவன் என்ற வார்த்தை நித்திய ஜீவன் என்று வார்த்தை சொல்கிறது. சொல்கிறது. உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா இல்ல நரகம் வேண்டுமா? ಜೀವ ಬೇಕಾ ನರಕ ಬೇಕಾ? பரலோக ராஜ்யம் வேண்டுமா நரகம் வேண்டுமா? ಲೋಕ ರಾಜ್ಯ ಬೇಕಾ ನರಕ ಬೇಕಾ? பரலோக ராஜ்யம் தேவை. ದೇವರ ರಾಜ್ಯ ಬೇಕು. நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவருடைய உதவினால ದೇವರ ಸಹಾಯದಿಂದ பாவத்தை சாகடிக்க வேண்டும். ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿರಿ. இன்றைக்கு வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ಇದು ಬರೀ ಇನ್ನು ಪರಿಚಯ ಮಾತ್ರ. இன்னும் 2 வாரம் இந்த வார்த்தைகளை கவனிக்க ಇನ್ನು போகிறோம். 2 ವಾರಗಳು ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು இந்த வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. வருகிற வாரத்தில் நீங்கள் என்ன செய்ய ಈ வேண்டும்? ವಾರದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? எல்லாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ஆண்டவரே எங்களிடத்தில் பேசும் என்று ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕು. ஆயத்தத்தோடு வர வேண்டும். ಸಿದ್ಧತೆಯೊಂದಿಗೆ ಬನ್ನಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. பந்திக்கு நான் நீங்கள் ஆயத்தமாக ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಗೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನಾವು ನೋಡೋಣ. ನಾನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಉಪದೇಶವನ್ನು ಕರ್ತನಿಂದ ಹೊಂದಿದೆನು. ಅದೇನೆಂದರೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ತಾನು ಹಿಡಿದುಕೊಡಲ್ಪಟ್ಟ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅದನ್ನು ಮುರಿದು, ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ, ತಿನ್ನಿರಿ, ಇದು ನಿಮಗೋಸ್ಕರ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ದೇಹ, ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನು ಮಾಡಿರಿ ಅಂದನು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಊಟವಾದ ಮೇಲೆ ಆತನ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ಈ ಪಾತ್ರೆಯು ನನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿರುವ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. ನೀವು ಇದರಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನು ಮಾಡಿರಿ ಅಂದನು. ನೀವು ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದು ಈ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡುವಷ್ಟು ಸಾರಿ ಕರ್ತನ ಮರಣವನ್ನು ಆತನು ಬರುವ ತನಕ ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೀರಿ. ಹೀಗಿರುವುದರಿಂದ ಯಾವನಾದರೂ ಅಯೋಗ್ಯವಾಗಿ ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದು ಕರ್ತನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡಿದರೆ ಅವನು ಕರ್ತನ ದೇಹಕ್ಕೂ ರಕ್ತಕ್ಕೂ ಅಪರಾಧ ಮಾಡಿದವನಾಗಿರುವನು. ಆದರೆ ಒಬ್ಬನು ತನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಆ ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ತಕ್ಕೊಂಡು ತಿನ್ನಲಿ, ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಕುಡಿಯಲಿ. ಯಾಕೆಂದರೆ ಕರ್ತನ ದೇಹವೆಂದು ವಿವೇಚಿಸದೆ ಅಯೋಗ್ಯವಾಗಿ ತಿಂದು ಕುಡಿಯುವವನು ಹಾಗೆ ತಿಂದು ಕುಡಿಯುವುದರಿಂದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗುವನು. ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹುಮಂದಿ ಬಲಹೀನರು, ರೋಗಿಗಳು ಆಗಿದ್ದಾರೆ, ಅನೇಕರು ನಿದ್ರಿಸುತ್ತಾರೆ. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ವಿಚಾರಿಸಿಕೊಂಡರೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பந்தி எடுப்பதற்கு முன்பாக ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ இரண்டு காரியங்களை நாம் நீங்கள் அறிய வேண்டும். ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. ಮೊದಲು அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் ಆತನನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಂತಹ ರಾತ್ರಿ அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். ಆತನ ರೊಟ್ಟಿನ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, இதை என்ன நினைவு கூறும்படியாய் ಇದನ್ನು ನನ್ನನ್ನು ನೆನೆಸುವಂತೆ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லினார். ನೀವು ಇದನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂದರು. இயேசு நமக்காக பிறந்து, ಯೇಸು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿ, நமக்காக வாழ்ந்து, ಯೇಸು ನಮಗಾಗಿ ಜೀವಿಸಿ, நமக்காக அடிக்கப்பட்டு, ನಮಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು, அடக்கம் பண்ணப்பட்டு, ಆತನ ಸಮಾಧಿಯಾಗಿ நமக்காக மறுபடியும் உயிர்த்து, ನಮಗಾಗಿ ಪುನಃ ಆತನ ಜೀವದಿಂದ ಎದ್ದು, அதை குறித்து ನಾನು நீங்கள் அறிந்து, ಅದನ್ನು ಕುರಿತು ನಾನು ನೀವು ತಿಳಿದು, நம்முடைய பாவத்திற்காக ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எதற்காக அடிக்கப்பட்டார் என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು? அவருடைய ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை நாங்கள் பெறும்படியாக. ಆತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾವು ಹೊಂದುವಂತೆ இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ಇದನ್ನು ನೆನೆಸಿರಿ ಎಂದು அது ಹೇಳಿದರು. மட்டுமல்ல, இரண்டாவது, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಎರಡನೆಯದು, இந்த பந்தி நேரத்திலே ಈ ಒಂದು ಪಂಕ್ತಿಯ ಸಮಯದಲ್ಲಿ எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க ನಮ್ಮನ್ನು வேண்டும். ನಾವೇ ಶೋಧಿಸಿ நம்முடைய ನೋಡಬೇಕು. இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி ನಮ್ಮ இருக்கிறது? ಹೃದಯವು ದೇವರ ಮುಂಭಾಗ ಹೇಗಿದೆ? நமக்குள்ளாக எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது? ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪಗಳಿದೆ? நான் நீங்கள் அறியும்படியாய் ನಾನು ನೀವು ತಿಳಿಯುವಂತೆ எங்களே நாங்கள் நியாயம் தீர்த்துக் கொள்கிற நேரமாக ನಮ್ಮನ್ನು இருக்கிறது. ನಾವೇ ನ್ಯಾಯ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು எங்களை ಸಮಯ. நாங்கள் எப்பொழுது நியாயம் தீர்த்துக் கொள்கிறோமோ, ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಯಾವಾಗ ನ್ಯಾಯ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வராது. ಆಗ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனால் யார் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு ಯಾರು ಪಾಪದಲ್ಲಿ ಪಾಪವಹಿಸಿ தேவனுடைய பந்தியில பங்கு பெறுகிறார்களோ, ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾರೋ, இதிலே அநேக பேர் மரித்திருக்கிறார்கள், ಅನೇಕರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾರೆ, அநேக பேருக்கு வியாதி வந்திருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅನೇಕರಿಗೆ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த நேரத்திலே ಈ ಸಮಯದಲ್ಲಿ உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஆராய்ந்து ನಿಮ್ಮ பார்க்கலாம். ಹೃದಯವನ್ನು ದೇವರ ಮುಂಭಾಗ ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. எல்லாம் பந்திக்காக ஆயத்தமாகலாம். ಪಂಕ್ತಿಗಾಗಿ ಸಿದ್ಧರಾಗೋಣ. எங்களை திறந்த இயேசுவே, ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದ ಯೇಸು. அப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ஆமென் இயேசுவே. எங்களுக்காக முள்முடி சுமந்தீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியாய் எங்களுடைய நியாய தீர்ப்பை உண்மையில் எடுத்துக்கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, இதை நாங்கள் நினைவு கூறும்படியாக நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கின்றோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கின்ற நேரமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ಪಾಪಗಳೆಲ್ಲವೂ ಸ್ವಾಮಿಯಿಂದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾಗಿದೆ. ಪಾಪದೊಂದಿಗೆ ನಾನು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು ಸ್ವಾಮಿ. ವ್ಯಾಧಿಯೊಳಗೆ ಬಾಧೆಗಳಿಗೆ ನಾನು ಸೇರದಂತೆ ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ನನ್ನನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಂತೆ ದೇವರಾತ್ಮನೇ ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಕರ್ತನೆ. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು ರಾಜ. ನಿನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ರಕ್ತ 5 ಗಾಯದಿಂದ ಬರುವಂತ ನಿನ್ನ ರಕ್ತವು ಕರ್ತನೆ ನನ್ನ ಪಾಪ ಅಕ್ರಮ ದೋಷ ಮೀರುವಿಕೆ ಎಲ್ಲವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲಿ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ಸರಿಯಾಗಿ ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತನಿ, ನನ್ನ ದ್ರೋಹಕ್ಕಾಗಿ ಬಾಧೆಯನ್ನು ಸಹಿಸಿದೆನಿ, ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದೆ ಜೀವ ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ತೋರಿ ಸ್ತೋತ್ರವು, ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದೆ ಜೀವ ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ತೋರಿ ಸ್ತೋತ್ರವು. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನೀನೇ ನನ್ನ ದೇವರು, ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಏನು ಅಲ್ಲ
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட சரீரத்தை குறித்து நினைத்து நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அப்பத்தை புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மோட புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று நீங்கள் அந்த சிலுவையை குறித்து நினைத்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திராட்சை ரசத்தை புசிக்கலாம். ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ಎಲ್ಲರ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಅಪ್ಪನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾಧ್ಯತೆಗಳನ್ನು ನನ್ನನ್ನು ಸ್ಮರಣೆ ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ನಿನ್ನ ಕರ್ತನ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಪಾಲು ಮಾಡಿಕೊಂಡು ಕೊಟ್ಟವನಿಗೆ ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ, ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಜೊತೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಅನೇಕರಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಆ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲೆಂದರೂ ಕರ್ತನವರನ್ನು ಕೊಟ್ಟಿ ಈ ಒಂದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳದ ಪಲ್ಲವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಹೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಇದ್ದರೂ ದೇವರನ್ನು ಮುಟ್ಟಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ತನ್ನ ಮಂದೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಅಪ್ಪ ಸಭೆಗೆ ಬಂದು ಹಿಂಜಾರಿ ಹೋದಂತ ಅನೇಕರು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಅವರು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಸ್ವಾಮಿಯವರಿಗೆ ಮುಟ್ಟಿ ರಕ್ಷಿಸಿ ಕಟ್ತಾರೆ. ಸಭೆಗಳನ್ನು ಸೇರಿಸು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಕಾಣುವಂತ ಕೃಪೆ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ, ಆಮೆನ್. எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவர். அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்கள் இடத்துல பேசினீர் ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் நீதி நிறைந்தவர் ஆண்டவர், நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, பாவியான எங்கள் மேல மனமிறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவங்களில், அக்கிரமங்களில், அசுத்தங்களில் மறித்திருந்த ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, அப்பா இயேசுவே, எங்களை ஒப்புரவாக்கினீரே, பிதாவிடத்தில் எங்களை ஒப்புரவாக்கினீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவத்தை குறித்து நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பாவம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்கிறது என்று நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. அந்த பாவமானது உமக்கு என்ன செய்தது என்று நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பாவத்தை குறித்து, நரகத்தை குறித்து நாங்கள் அறியபடி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே வசனத்தை தியானிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் படிக்கிற வார்த்தைகளில் இருந்து ஆண்டவரே நீங்கள் எடுத்து பேசுவீராக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை மகத்துவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. பாவத்தை குறித்து அறிந்த ஆண்டவரே, பாவங்களை விட்டு விலகி ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா விதமான பாவத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, வெளிப்பிரகாரமாய் மட்டும் பரிசுத்தமாய் வாழ்வதல்ல ஆண்டவரே. அப்பா இயேசுவே, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இருதயத்திற்குள்ளாக பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பாவங்களும் எங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த விதமான பாவங்களை விட்டு விலகி ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஜனங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டு வாழக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இருக்கிற நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் யார் என்று நாங்கள் அறிய உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் அறியும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எதற்கென்றால் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, வியாதிஸ்தரிலே, அப்பா வியாதியில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது உங்களுடைய கரங்கள் ஆண்டவர் அவர்களை தொடுவதாக ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்களை ஆண்டவர் அப்பா இயேசு முழுமையாக ஆண்டவரே அப்பா சுத்திகரியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளை நீக்கும் ஆண்டவரே. அப்பா, எல்லா பலவீனங்களை நீக்குவீராக ஆண்டவரே. ஜனங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா, செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. யார் கஷ்டத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவரே அநேக விதமான கேள்விகள் ஆண்டவர், அநேக விதமான போராட்டங்கள் ஆண்டவரே, அநேக விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா, நிந்தனைகள், அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்களை நீர் தொடுவீராக ஆண்டவரே. நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. யார் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவர், நல்ல வேலையை தருவீராக ஆண்டவரே. யார் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா இயேசு, நீர் அவர்களுக்கு பலனை தரும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை
ஆசீர்வதியும் ஆண்டவரே. மாபிசைகிற தட்டி எண்ணெய் பாத்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காணிக்கைகளை இந்த சமபாகங்களை நீர் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே. போக்கில வருகில ஆசீர்வதியும். எல்லா கெட்டதிலிருந்து எல்லா தீமையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவே. நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதுமே காத்திருந்து விழித்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதுமே காத்திருந்து விழித்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வருகையில நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பந்தியில் இருந்த நாங்கள் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே பரலோக பந்தியில காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப அதற்காக ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய நீதியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நீதியை அபியாசம் செய்யும்படி ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனாலே கூடாதது தேவனால கூடும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டீரே நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பியும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.